உங்கள் தங்க நகையை அதிக விலைக்கு விற்கவும் மற்றும் அடகில் இருக்கும் தங்க நகையை மீட்டெடுத்து அதிக விலைக்கு விற்கவும் உடனே அணுகவும் பிரைம் கோல்டு ஹப் 9840551787. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. முந்திரி திராட்சை முழுசா இருக்கு. ஆச்சி பாயாசம் மிக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். நேற்று பிரதமர் மோடி அவர்கள் கோயம்புத்தூர் வந்திருந்து அதில் இயற்கை வேளாண்மை தொடர்பான ஒரு மாநாட்டில் பங்கேற்று அது சம்பந்தமான கருத்துக்களை சொன்னார். அவருடைய வருகையை ஒட்டி நிறைய அரசியல் தான் இங்கே பேசப்பட்டு வருகிறது. அதே கோயம்புத்தூர்ல இன்னைக்கு திமுக போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். நாங்கள் மாநிலம், எங்களுக்கு துணிச்சல் அதிகம், நாங்கள் பாஜகவை பார்த்து பயப்படவில்லை. முதலில் திராவிடம் என்று சொல்லிக் கொள்பவர்கள் என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், பிரதமர் ஜனாதிபதி என்பது நாட்டின் சட்டத்தின் கட்டமைப்பு. அது வேறு, கட்சி வேறு. மெட்ரோ ரயிலுக்கு மத்திய அரசு நிதி ஒதுக்கல. மெட்ரோ ரயில் திட்டத்துடைய நாங்கள் கொடுத்த அந்த ப்ரப்போசலை கேன்சல் பண்ணிட்டாங்க. இது கோயம்புத்தூர் மக்களுக்கு செய்யப்பட்ட மாபெரும் துரோகம். பிஆர்டிஎஸ் போதும் என்று மதுரையில் பரிந்துரை பண்ணது யாரு? இதே திமுக அரசு. இப்போ பிஆர்டிஎஸ் போதும்னா அவன் எப்படி மெட்ரோக்கு அப்ரூவல் கொடுப்பான்? அதே மாதிரி கோவையில் சரி, பிஆர்டிஎஸ் தான் போதும் அப்படின்னு சொன்னாங்கன்னா இவங்க எதுக்கு அந்த ரிப்போர்ட் அனுப்பணும்? மெட்ரோக்கு வேணும். ஏற்கனவே அதிமுக ஆரம்பிச்சிருக்காங்கல்ல, நீங்கள் அப்புறம் அனுப்பலன்னு சொல்லுவீங்கல்ல. காவிரிக்கோ மற்ற விஷயத்துக்கோ கடிதம் எழுதுவாங்க. தங்கள் குடும்பத்திற்கென்று ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் அப்பொழுது நேரடியாக சந்திப்பார்கள். இல்ல சார், அது நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போனது சார். முதல்ல டெல்லிக்கு போனது. அப்படிதான் அவங்க சொல்றாங்க. அப்படிதான் அவங்க சொல்லுவாங்க. அதாவது சொல்லும்போது நாங்கள் காலில் விழுவதற்காக போறோம்னு சொல்லுவாங்கன்னு எதிர்பார்த்தா அது பேர் அரசியலா? தாவேக்கா தொண்டர்கள் அல்லது தாவேக்காவிற்கு ஓட்டு போடுபவர்கள் என்று தெரிந்தால் அவர்களுக்கு விண்ணப்ப படிவங்கள் கொடுப்பதில்லை. அது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் அது கண்டிக்கப்பட வேண்டியது. அப்ப எஸ்ஐஆர் வேண்டாம் என்று சொன்னது போக எஸ்ஐஆரை நடைமுறைப்படுத்தும் போது அதில் தில்லுமுள்ளுகள் செய்வது என்றால் அது அதை விட மோசம் இல்லையா? வங்கியில் நீங்கள் கணக்கு வைக்கணுமா, அதில் வந்துருச்சு. கடன் வாங்கணுமா, வந்துருச்சு. நீங்கள் ஒரு ஹோட்டலில் போய் தங்குனா ஆதார் கார்டு கேட்குறாங்க. இப்படி நீங்கள் ஏதோ ஒரு மானியம் வரணுமா, ஆதார் கார்டு கேட்குறாங்க. எதுவாக இருந்தாலும் ஒரு அடையாளம்னா ஆதார் கார்டு கேட்குறாங்க. அது ஏங்க வாக்காளர்கள் பட்டியலோடு இந்த ஆதார் கார்டை இணைக்கக்கூடாது? நான் கேட்பது மாநில அரசுகளை மட்டும் கேட்கவில்லை, மத்திய அரசையும் கேட்கிறேன், உச்ச நீதிமன்றம் வரைக்கும் கேட்குறேன். என்னை பொறுத்தவரை என்னுடைய ஆணித்தரமான கருத்து, எஸ்ஐஆர் தேவை, தவிர்க்க முடியாதது. ஆனால் தேர்தலுக்கு ஒரு வருடத்திற்கு முன்னாலேயே இதை தொடங்கி விடுங்கள். 6 மாதங்கள் நேரம் எடுத்துக் கொள்ளுங்கள் இதை முடிப்பதற்கு, மாநில அரசுகளுக்கு அழுத்தம் இல்லாமல். ஆதரணியர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் தமிழக அரசியலின் ஆசிரியர் திரு சக்தி சுந்தரராமன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். சொல்லுங்க வினோத். சார், தமிழக அரசியலில் இந்த தேர்தலை ஒட்டி நிறைய டெவலப்மெண்ட்ஸ் நடந்துகிட்டே இருக்கு. இப்போ நேற்று பிரதமர் மோடி அவர்கள் கோயம்புத்தூர் வந்திருந்து அதில் இயற்கை வேளாண்மை தொடர்பான ஒரு மாநாட்டில் பங்கேற்று அது சம்பந்தமான கருத்துக்களை சொன்னார். அதில் அவர் சொன்ன கருத்துக்கள் எல்லாமே இயற்கை வேளாண்மை சார்ந்தது. விவசாயிகள் இனி வரும் காலங்களில் இயற்கை வேளாண்மையை அடாப்ட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்களை தான் அவர் தொடர்ச்சியாக சொன்னார். ஆனால் அவருடைய வருகையை ஒட்டி நிறைய அரசியல் தான் இங்கே பேசப்பட்டு வருகிறது. மிக குறிப்பாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போய் வரவேற்று தொடங்கி பல்வேறு விஷயங்கள் அதை ஒட்டி நகர்ந்துருக்குன்னா இப்போ அதன் தொடர்ச்சியாக அதே கோயம்புத்தூர்ல இன்னைக்கு திமுக போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். பிரதமருடைய வருகை, அதை ஒட்டி நடக்கக்கூடிய விஷயங்கள் உங்களுடைய பார்வை. முதல்ல பிரதமருடைய வருகை, அவர் இந்த வேளாண் இதில் அந்த உச்சி மாநாட்டில் கலந்து கொண்டு ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை அவர் ஒரு வார்த்தை கூட தமிழ்நாட்டு அரசியல் பற்றி எதுவுமே பேசலை. இல்லை, ஆனால் பீகார் வாசம் வீசுது அப்படின்னு சொன்னார். அப்படின்ட்டு பீகார் வாசம் இங்கே அவர் அந்த துண்டை சுற்றுனாங்க, பச்சை துண்டை. அதே மாதிரி பீகார் சுற்றுற அதே மாதிரி வாசனைன்றது ஒரு வார்த்தை மட்டும் சொன்னாரே தவிர வேறு ஒன்றும் தமிழ்நாடு அரசை, மாநில அரசை, திமுக ஆட்சியை குறை சொல்லி எதுவும் சொல்லலை. நான் சொல்கிறது அதுதான். இல்லை, இவங்க எப்படி இன்டர் பண்ணுறாங்கன்னா அடுத்த பீகாரை இதை மாற்றுவோன்னு பிரதமர் சொல்கிறாரு. அடுத்த பீகாரை அவர் பிரதமர் மட்டுமல்ல, அவர் பாஜகவில் ஒரு மூத்த தலைவர். சொல்லக்கூடாதா? நாங்கள் எந்த கொம்மனும் எங்கள் ஆட்சியை அசைக்க முடியாதுன்னு திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் சொல்லும்போது அது நியாயம். ஒரு முதல்வராக இருந்துக்கிட்டு அப்படி பேசக்கூடாது அப்படின்னு யாராவது சொல்கிறதுக்கு இங்கே துணிச்சல் இருக்கா? அப்போது அவர் சொல்லலாம்னு அவருக்கு என்ன ஒரு அங்கீகாரமோ அதிகாரமோ இல்லை சலுகையோ இருக்கிறதோ அது பிரதமருக்கு இருக்கக்கூடாதா? அடுத்தது எப்போ சொன்னார்?
இந்த வேளாண் மாநாட்டிலேயே வந்து சொன்னார், அடுத்தது நாங்கள் வந்து தமிழ்நாட்டில் தான் ஃபோக்கஸ் பண்ணுறோன்னு. இல்லை, பீகாரில் வெற்றினோன்னு தமிழ்நாடு, கேரளம், புதுச்சேரி, மேற்கு வங்காளம், இன்னொரு மாநிலம், 5 மாநிலத்தில் வந்து எங்களுடைய அடுத்த ஃபோக்கஸுங்கிறாரு. ஆமாம், உண்மைதான். குடும்ப அரசியல் இருக்கிறதெல்லாம் வரிசையாக காலி பண்ணாரா இல்லையா? அந்த சோனியா காந்தி தலைமையிலான அந்த 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 நேரு காலத்து குடும்ப அரசியல். ராகுல் எங்கே எலெக்ஷன் ரிசல்ட் வரும்போது எங்கேயோ வெளிநாட்டில் ஓடி போய் ஒளிஞ்சிக்கிற மாதிரி இல்லை இருக்குது. இப்போ ஐரோப்பாவில் போயிட்டார், பிரியங்கா வந்து அமெரிக்கா போயிட்டாங்க. அதுக்கப்புறம் லாலு பிரசாத் யாதவ் குடும்பம் 75 சீட்லேருந்து 25 சீட்டுக்கு வந்துருச்சா? முலாயம் சிங் யாதவ் குடும்பமும் முன்னை விட வந்து குறைஞ்சி போச்சு. சரத்பவார் கட்சி என்னாச்சு? இப்படி ஒரு இடமா இவர் சந்திரசேகர் ராவ் வாரிசு அரசியலில் அவர் பெண் வந்து அந்த கெஜ்ரிவாலோட இதில் கெஜ்ரிவால் எடுத்துங்க. கெஜ்ரிவால் வந்து அசைக்க முடியாத சக்தியாக இருந்தார். 68ல் 64 சீட் வச்சுருந்தார் டெல்லியில். அப்போது அரசியலில் வந்து அவங்கவங்க நவீன் பட்நாயக் 35 வருஷமாக ஆட்சியில் இருந்து 30 வருஷத்துக்கு மேலே ஆட்சியில் இருந்தார். அந்த ஆட்சியை இறக்கி விட்டு பாஜக ஆட்சியை பிடித்தது. அப்போ வந்து எல்லா கட்சியுமே வந்து எந்த மாநிலத்திலும் எந்த தேர்தலிலும் வெற்றி பெற வேண்டும் என்பது தான் எல்லா கட்சிகளுடைய அவாவும். அதில் எது நிறைவேறுது, எது சரியாக இருக்குது, எது சரியாகலைங்கிறது தான் வந்து வித்தியாசமே தவிர, நீங்கள் ஆசைப்பட்டால் 7வது முறை நாங்கள் ஆட்சி அமைப்போம்னு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சொன்னால் அது அரசியல் இல்லை. பிரதமர் வந்து அடுத்த 5 மாநிலங்கள் இதெல்லாம் நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணுவோம், ஃபோக்கஸ் தானே பண்ணுவோன்னாரு. அதுக்கப்புறம் அதில் வந்து கிடைக்கலாம், கிடைக்காமல் போகலாம். மேற்கு வங்காளத்தில் எழுதி வைத்து கொள்ளுங்கள், மம்தா வந்து இந்த முறை வந்து தோற்பார், பாஜக ஆட்சி அங்கே ஏற்படும். ஏன்னா இது வந்து நான் வந்து ஏதோ மோடியால் முடியாதில்லைன்னு ஒரு பக்கம் அந்த பக்கம் மட்டும் பார்க்கல. இந்த பக்கம் மமதாவுடைய சொர்ணாக்காவுடைய அட்டகாசம் அதிகமாக போனதுனால மக்கள் அதிருப்தி அலை வீசுகிறது. இப்போ தமிழ்நாட்டில் அதிருப்தி அலை வீசுகிறதா என்றால் உடனடியாக நம்ம இங்கே வரும்பொழுது நிச்சயமாக அதிருப்தி அலை வீசுகிறது என்பதில் 100% சந்தேகமே இல்லை, மாற்றமே இல்லை. சட்டம் ஒழுங்கோ, பாலியல் வன்முறையோ, ரவுடிசமோ, கோர்ட்டுக்குள்ளே பூந்து வெட்டுறாங்க. நீங்கள் சொல்லுவீங்க அதிமுக ஆட்சியில் கோர்ட்டில் பூந்து வெட்டலையா, எக்மோர் கோர்ட்டில் கூட நடந்தது. நம்ம வந்து அதிமுக ஆட்சிக்கு வந்து நம்ம வந்து விதிவிலக்கோ இல்லை வந்து டிக் மார்க்கோ கொடுக்கல. என்னன்னால் எல்லாமே நம்ம வேறு வழி இல்லாமல் திராவிட மாடலில் வந்து நம்ம வந்து ஒப்புமை தான் பார்க்க வேண்டியிருக்கு. இங்கே 10 குற்றங்கள், இங்கே 20 குற்றங்கள்னா இது பரவாயில்ல அப்படிங்கிற சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இருக்குது. அந்த மாதிரி பார்க்கும்போது போலீஸ் மீதே வந்து நம்பிக்கை இல்லை மக்களுக்கு. போலீஸ்காரங்களே 2 பேர் ஒரு பொண்ணை ரேப் பண்ணுறான்றாங்க. அதுக்கப்புறம் போலீஸ்லேயே வந்து ஆப் வச்சு போதைப் பொருள் விற்கிறான்றாங்க. நீங்கள் எல்லா போலீஸும் விற்கிறாங்கன்னு நம்ம வந்து அப்படி பொதுவாக யாரையும் சொல்ல. ஒரு சிலர் என்றாலும் இப்போது எத்தனையோ இடத்துல அரசு அதிகாரிகள் லஞ்சம் வாங்குறாங்க. ஆனால் ஒரு நீதிபதி யஷ்வந்த் வர்மா என்பவர் வீட்டில் 100 கோடி ரூபாய் 50 கோடி ரூபாயா பணம் பிடிக்கப்பட்டது என்பது ஏன் பெரிதாக பேசப்பட்டது? அதை நீதித்துறையும் வந்து அவரை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி பண்ணும் பொழுது மக்களுடைய எரிச்சலும் அதிருப்தியும் நீதித்துறை மீதான நம்பிக்கையும் வந்து நிச்சயமாக ஒரு அந்த அடிபட்டது, அந்த இமேஜ் அடிபட்டது. ஏன் நீதித்துறைனா வந்து இவர்கள் வந்து ஏதோ சூப்பர்மேன் அப்படிங்கிற ஒரு மக்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பும் நம்பிக்கையும் இருந்தது. அந்த மாதிரி வரும்பொழுது நீங்கள் வந்து அவர் வந்தார்னா, அப்படி பிரதமர் வந்தார்னா முதல்ல என்ன புரோட்டோகால் பண்ணாங்க? ஒரு நாட்டின் பிரதமரோ அல்லது வந்து இவங்க குடியரசுத் தலைவரோ வந்தால் அந்த மாநிலத்தின் முதல்வர் அவர் எந்த பகுதிக்கு வந்தாலும், கன்னியாகுமரியிலேருந்து இந்த பக்கம் எங்கே வந்தாலும் சரி, சென்னை வந்தாலும் சரி, கோயம்புத்தூரோ எங்கே வந்தாலும் சரி, அவரை சந்திக்க வேண்டும். மரியாதை நிமித்தம், அதுவும் விமான நிலையத்தில் சந்திக்க வேண்டும், வரவேற்க வேண்டும் என்பது புரோட்டோகால், விதிமுறை. சரி, அவருக்கு ஏதோ ஒரு உடல்நலம் சரியில்லைன்னு வச்சுப்போம், நமக்கு காரணம் தெரியாது, ஏதோ ஒரு சூழ்நிலை உடல்நிலை சரியில்லை. அந்த சமயத்தில் அவர் ஒன்றும் வேறு எங்கேயும் பயணம் போனதாக வந்து ஒன்றும் தெரியல, ஆதாரங்கள் இல்லை. துணை முதல்வர் போகலாம்ல, அதுக்கு தானே நீங்கள் வச்சுருக்கீங்க துணை முதல்வர்னு. ஏன் துணை முதல்வருக்கும் உடல் நலம் சரியில்லாமல் போய்விட்டதா? இல்லை வேறு பயணத்திட்டம் இருந்தால் கூட பிரதமர் வருவதை வரவேற்பதை விட பிரதமர் யாருங்கிறது முக்கியம் இல்லை, அவர் இந்தியாவின் பிரதமர். இன்றைக்கோ ஒரு நாள் இந்த நாட்டின் தலையெழுத்து ராகுல் காந்தி ஒரு கால் பிரதமராக வரும்படி ஆனால் கூட அந்த பிரதமருக்கு மரியாதை கொடுக்க வேண்டும். எத்தனையோ பேர் பிரதமராக இருந்திருக்காங்க. தேவகவுடா இருந்திருக்கிறார். மீட்டிங்லலாம் வந்து அரசு அதிகாரிகள்லாம் ரொம்ப சீரியஸாக பேசியிருக்கும்போது அவர் பாட்டில் கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருப்பார். அவருக்கு வயதான ஒரு பீரியடில் தான் வந்தார். உடல்நலம் பல காரணங்கள் இருக்கலாம். ஆனால் யார் பிரதமர் என்பது அது நாங்கள் வந்து முக்கியம் இல்லைன்னு அதுக்காக சொல்கிறேன். மன்மோகன் சிங் இருந்திருக்கிறார், நரசிம்மராவ் இருந்திருக்கிறார், யாரோ காங்கிரஸில் இருந்திருக்காங்க, பாஜக
நடுவில் ஜனதா கட்சி. பிரதமர் என்ற பதவிக்கு தான் முக்கியத்துவம். இன்றைக்கி ஜனாதிபதி முர்மு வந்து ஜனாதிபதி ஆவதற்கு முன்னால் ஜனாதிபதி முர்மு உங்களுக்கு பேர் தெரியுமா, எனக்கு பேர் தெரியுமா? ஆனால் அவர் ஜனாதிபதி வரும்போது கூட முதல்வர் போகலை. இப்படி இதை ஏதோ வந்து நாங்கள் மாநிலம், எங்களுக்கு துணிச்சல் அதிகம், நாங்கள் பாஜகவை பார்த்து பயப்படவில்லை. முதலில் திராவிடம் என்று சொல்லிக்கொள்பவர்கள் என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், பிரதமர் ஜனாதிபதி என்பது நாட்டின் சட்டத்தின் கட்டமைப்பு. அது வேறு, கட்சி வேறு. நாளைக்கு திமுகவிலேருந்தே ஒருத்தர் வந்து அப்படியெல்லாம் நடந்துருமான்னு தெரியல, நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு. ஒரு இப்போ சிபி ராதாகிருஷ்ணன் தமிழர், பாஜகவில் எம்பியாக இருந்தவர், துணை ஜனாதிபதி ஆகலையா? இந்தியா தமிழ்நாட்டின் அப்துல் கலாம் ஜனாதிபதி ஆகலையா? வெங்கட்ராமன் ஒரு காலத்தில் வந்து ஜனாதிபதி ஆகலையா? ஜனாதிபதி ஆகலாம். ஜாதி மதம் தாண்டி தமிழர் என்ற இனம் தமிழ்நாடு என்ற வகையில் இந்த பிரதமர் கூட இப்போதைக்கு ஆகிறதுக்கான வாய்ப்புகள் குறைவாக தெரிகிறது. என்றாவது ஒரு நாள் ஆகலாம். அப்போது மற்றவங்களாம் வந்து தமிழர் என்பதற்காகவோ வேறு காரணங்களுக்காகவோ அவரை உதாசீனப்படுத்தினால், அந்த இடத்துல வந்து தமிழர் என்பது இந்திய பிரதமரை உதாசீனப்படுத்துகிறார்கள் என்பது தான். இதை ஏதோ பெரிய தைரியமாக செய்வதாக நினைத்து கொண்டு இதை வந்து செய்வது வந்து ஒரு மரபை மீறிய ஒரு செயல். இது வந்து பின் விளைவுகள், பக்க விளைவுகளை ஏற்படுத்துமா? கண்டிப்பாக இதை வந்து ஒரு இன்சல்ட், அவமானமாக, இதை வந்து ஒரு அவதூறாக எந்த பிரதமரை எடுத்துக்கொள்வார். உடனடியாக அதை வந்து வெளிப்படுத்துவார் உணர்ச்சிகளை. அதுவும் மோடி போன்ற ஒருவர் ரொம்ப டீப்புன்னு அழுத்தமான மனிதர். அவர் ஒரு வார்த்தை பேசினால் அதற்கு பின்னால் 4 வார்த்தை அர்த்தம் இருக்குன்னு சொல்லக்கூடியது. பீகார் காற்று இங்கு வீசுகிறது அப்படின்னு சொன்னால் அதுக்கு நீங்களே அர்த்தம் சாதாரணமாக எடுத்துக்கிறீங்களா? அதுக்கு ஒரு அர்த்தம் கண்டுபிடிக்கிறீங்க. நீங்கள் அப்படியே பேசக்கூடியவர். எந்த வார்த்தையும் வந்து அனாவசியமாக, அதாவது டக்குன்னு வந்து இந்த எந்த கொம்பனும் எங்களை அசைக்க முடியாது, கண்ணுக்கு எதிரிய தூரத்தில் வந்து எதிரிகளே கிடையாது. நான் சொல்கிறது பொதுவாக திமுக அதிமுக 2 பேரும் சொல்லியிருக்காங்க. இதை அந்த மாதிரியெல்லாம் பேசக்கூடியவர் கிடையாது. அமித்ஷா கூட ஓரளவுக்கு அந்த அரசியல் ரீதியாக பேசுவார். பிரதமர் மோடி சர்வதேச அளவில் வந்து பண்ணும்போது ட்ரம்ப் வந்து திருப்பி நான் தான் போர் நிறுத்தின போது ஒரு வார்த்தை கூட மோடி அவர்கள் வந்து அவர் ஒன்றும் போரெல்லாம் நிறுத்தலை அப்படிங்கிற வார்த்தையை சொல்லலை. ஆனால் அதை யார் மூலம் எப்படி சொல்ல வேண்டுமோ அதை அழகாக தெரிவித்து விட்டார். உலகம் வந்து இல்லை ட்ரம்ப் பொய் சொல்கிறாருன்னு நம்பும்படியாக அதை வந்து அழுத்தம் திருத்தமாக சொன்னார். ஆனால் அவர் வாயை திறக்கல. இது அவருடைய ஸ்டைல். ஒவ்வொரு அரசியல்வாதிக்கும் ஒரு நிர்வாகிக்கும் ஒரு ப்ரொஃபைல், ஒரு ஸ்டைல் இருக்கும். இல்லை, ஆனால் இங்கே நமக்கு இன்னொரு கேள்வி இருக்குல்ல. இங்கே பிரதமரை பார்த்து நாங்கள் பயப்படலைன்னு திமுக அரசியல் ரீதியாக சொல்றாங்க. வெளிப்படையாக வெளியில சொல்றாங்க. ஆனா ஒரு பெரிய பேகேஜ் இருக்கிற நபர்கள் வந்து பயப்பட தானே செய்யணும். குறிப்பா டெல்லியை பார்த்து பயப்படணும்ல. இன்னைக்கு செந்தில் பாலாஜி தலைமையில் ஒரு போராட்டம் கோயம்புத்தூர்ல போராட்டம். மெட்ரோ ரயிலுக்கு மத்திய அரசு நிதி ஒதுக்கல. மெட்ரோ ரயில் திட்டத்துடைய நாங்கள் கொடுத்த அந்த ப்ரப்போசலை வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. இது வந்து கோயம்புத்தூர் மக்களுக்கு செய்யப்பட்ட மாபெரும் துரோகம் அப்படின்னு சொல்றாரு. அடிமை அதிமுகவும் இதை வந்து வேடிக்கை பார்க்கிறது. மோடி எதுவுமே செய்யல, வந்த 11 ஆண்டுல தமிழகத்திற்கு ஒன்றும் செய்யலன்னு பேசக்கூடியவர் செந்தில் பாலாஜி பெயிலில் இருக்கிறவர். ஸோ அப்போ அவங்களுக்கு டெல்லி பார்த்து பயம் இல்லை இல்லையா அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அப்படி நீங்கள் நினைக்கணுங்கிறதுக்காக தான் அப்படி நடிக்கிறாங்க. ஒரு சின்ன உதாரணம் சொல்லிட்டு மெட்ரோ நீங்கள் விஷயத்துக்கு வந்துடுறேன். கச்சத்தீவை வந்து இவங்களுக்கு இலங்கைக்கு விட்டு கொடுப்பதாக இது நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். இருந்தாலும் இந்த இடத்துல நினைவு கூற வேண்டியிருக்கு. அப்பொழுது இருந்த காங்கிரஸ் அரசு, கேவல் சிங் என்பவர் வந்து வெளியுறவுத்துறை மந்திரி, ஏறத்தாழ வந்து இலங்கைக்கு வந்து வேறு சில அரசியல் சர்வதேச ஜியோபொலிட்டிக்கல் அழுத்தங்களுக்காக கச்சத்தீவில் அவர்களுக்கு இலங்கைக்கு விட்டு கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் வந்து அப்பொழுது இருந்த பாஜகக்குன்னா உடனே நீங்கள் தேசத்துக்கு எதிராகன்னு சொல்லிடுவீங்க, சொல்லலாம். அது வந்து காங்கிரஸ் அரசு அப்போ வந்து இருந்தபோது மாநில முதல்வரான கருணாநிதி அவர்களிடம் வந்து கலந்து ஆலோசனைன்னு கேவல் சிங் வராரு. இது வந்து ஆவணப்படுத்தப்பட்டது. இது நான் சொல்கிற கற்பனை இல்லை. அவர் வந்து கேட்டு இந்த காரணங்களுக்காக கச்சத்தீவை விட்டு கொடுக்க வேண்டிய இது வருது. அதை விட்டு கொடுத்தால் இலங்கையிலிருந்து நமக்கு என்னென்ன சில நன்மைகள், சில அரசியல் ரீதியான பயன்கள் இருக்குது. அப்படி ஏன்னா இந்த இலங்கைன்னு வரும்போதே சீனா, இந்தியா, இந்த நிறையா பர்முட்டேஷன், காம்பினேஷன், அந்த வகையில் பேசும்பொழுது கலைஞர் கருணாநிதி ஐயா அவர்கள் வந்து என்ன சொன்னாருங்கிறது கேவல் சிங் வந்து ஆவணப்படுத்தி கடிதமாக எழுதி பிரதமரிடம் சமர்ப்பித்திருக்கிறார். மினிட்ஸ் ஆஃப் த மீட்டிங்னு சொல்லுவாங்க நிகழ்ச்சி. என்னன்னால், கருணாநிதி நீங்கள் செய்யுங்கள், ஆனால் ஒரே ஒரு விஷயம்,
நாங்கள் வந்து வெளிப்படையாக இதை வந்து ஆதரிக்க மாட்டோம். இதை எதிர்ப்பது போல் நாங்கள் பாசாங்கு செய்வோம். 1 மாதத்திற்கு நாங்கள் அதே மாதிரி இதை உடனே வெளியிட வேண்டாம், 1 மாதம் கழித்து வெளியிடுங்கள். இந்த மீட்டிங் நடந்த உடனே வந்த மாதிரி இருக்கக்கூடாது, 1 மாதம் தள்ளி பண்ணும் பொழுது நாங்கள் போராட்டம் செய்வோம். அதே சமயத்தில் தீவிரமாக போராட மாட்டோம், மேலுக்கு போராடுவோம். நீங்கள் கச்சத்தீவை தாரை வார்ப்பதை நீங்கள் வார்த்து கொள்ளலாம். நான் சொல்கிற வார்த்தைகள் வந்து ஏதோ வேறு ஒரு வார்த்தைகள் இப்படி என்று சொல்லி அதை அவர் என்ன பண்ணார், நாளைக்கு அவங்க பிரதமர்கிட்ட அவர் பதில் சொல்லணும்ல. பாவம், அவர் கொஞ்சம் அப்பாவியான அரசியல்வாதி போல இருக்குது. அது அப்படியே வந்து நடந்ததை வந்து நிகழ்வை மினிட்ஸாக எழுதி அவர் ஒத்துக்கிறாரு. ஆனால் 1 மாதம் கழித்து அறிவிக்க சொல்கிறாரு. 2வது நாங்கள் மேலாக போராட்டம் பண்ணுவோம், அதை நீங்கள் சீரியஸாக எடுத்துக்கூடாது அப்படின்னு சொன்னதே எழுத்து வடிவத்தில் கொடுப்பது இருக்கிறது இன்னும் ஆவணங்கள். அப்போ இன்றைக்கி நீங்கள் கச்சத்தீவை வந்து நாங்கள் மீட்கிறோன்னு கொடுக்கறது மட்டும் இல்லாமல் கொடுக்கறதுக்கு ஒத்துக்கிட்டு மேலுக்கு போராட்டம் பண்ணுவோம், கண்டுக்காதீங்க. இப்போ புரியுதா உங்களுக்கு தைரியம்? இப்போது செந்தில் பாலாஜி வந்து அங்கே வந்து தைரியமாக போராடுகிறார், துணிச்சலாக போராடுகிறார்னா இந்த திராவிடத்தின் துணிச்சல் எந்த லட்சணத்தில் இருக்கிறது என்பதை உங்களுக்கு வந்து கச்சத்தீவு உதாரணத்தை வச்சு சொன்னேன். இப்போ இந்த மெட்ரோவில் பார்த்தீங்கன்னா சுவாரஸ்யமான விஷயம், நம்பர் 1 வந்து 14ஆம் தேதி அந்த தபால் வந்துருச்சு. அதாவது இந்த டிபிஆர் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை, டீட்டெயில்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் அமைச்சிருக்காங்க. இந்த ப்ரப்போசலையே மெட்ரோவே கிடையாது அப்படின்னு சொல்லி டோட்டலாக க்ளோஸ் பண்ணிடல, இந்த வடிவத்தில் நீங்கள் அனுப்பியது ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க அமைச்ச ரிப்போர்ட் மெயினாக அதான் டிபிஆர் என்பது டீட்டெயில்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட். இது வந்து ஏற்கனவே போன நவம்பருக்கு முன்னால் ஒரு தடவை அனுப்பிச்சு அதிமுக பீரியடில் இருக்கும்பொழுதே ஆரம்பித்தது தான் அது. இது ஏதோ திமுக புதுசாக கொண்டு வந்த மெட்ரோ ப்ராஜெக்ட் இல்லை, அதிமுக பீரியட்லேயே வந்தபோது எடப்பாடி இருக்கும்போதே இந்த இதை ஆரம்பிச்சது. கிட்டத்தட்ட அது ஒரு 32 கிலோமீட்டர், இது ஒரு 38 கிலோமீட்டர் என்னமோ, அதாவது கோவையிலையும் மதுரையிலையும். அதுவும் 12,000 கோடி, இது ஒரு 10,000 கோடி சுமாருக்கு உள்ள திட்டங்கள். அப்போது அந்த ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டில் அதில் சரியில்லை, அதிமுக அனுப்பிச்ச டீட்டெயில் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்லேயும் ஏதோ என்ன சொல்கிறது தவறுகள் இல்லை வந்து கிளாரிஃபிகேஷன் அதெல்லாம் வந்து இல்லை, இல்லை சரியாக இல்லைன்னு அதெல்லாம் கேள்விகள் கேட்டு வந்து போன நவம்பரில் இப்போ சில வருடங்கள் பொறுத்து இவங்க அனுப்பிச்சிருக்காங்க. அதுதான் இப்போ மறுபடியும் ரிஜெக்ட் என்றால் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்ற வகையில் வந்திருக்கிறது. அது வந்து 14ஆம் தேதி வந்ததை 19ஆம் தேதி வெளியிறதுக்கு காரணம் பிரதமருடைய வருகையும் போது அதை கொண்டு வரணுன்றதுக்காக அரசியல். சரி, அதுவாவது அது சிறுபிள்ளைத்தனமான அரசியல், பொதுவாக அது திராவிட இதில் வந்து பழக்கப்பட்டது, அது விட்டுருங்க. அதில் என்ன வந்து சொல்லியிருக்காங்க, அதாவது மதுரையில் வந்து பிஆர்டிஎஸ்ஸே போதும் என்று இருக்கிறது, பஸ் ரேபிட் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம். அதாவது மெட்ரோவை விட கிட்டத்தட்ட மினி மெட்ரோன்னு சொல்லலாம். ஒரு நம்ம புரிவதற்காக சொல்கிறோம். மெட்ரோ அளவுக்கு பெரிய திட்டம் வேணாம், மினி மெட்ரோ 35 கிலோமீட்டருக்கு வேண்டாம், அங்கங்கே ஒரு 5 கிலோமீட்டருக்கு, இப்படி 8 கிலோமீட்டருக்கு அங்கே மினி, அந்த மாதிரி வந்து இருந்தால் போதும். அப்படி எழுதியது யார்? திமுக அரசு. பிஆர்டிஎஸ் போதும், அதாவது மெட்ரோவுக்கு மாற்று தான் பிஆர்டிஎஸ். எங்கெல்லாம் மெட்ரோ வந்து சாத்தியமில்லையோ, அவ்வளவு நீளமான பெரிய திட்டம் சாத்தியமில்லையோ, பிஆர்டிஎஸ் என்பது கிட்டத்தட்ட மினி மெட்ரோ புரிவதற்காக. பிஆர்டிஎஸ் போதும் என்று மதுரையில் வந்து பரிந்துரை பண்ணது யார்? இதே திமுக அரசு. இப்போ பிஆர்டிஎஸ் போதும்னா அவன் எப்படி மெட்ரோவுக்கு வந்து அப்ரூவல் கொடுப்பான்? ஒன்று. அதே மாதிரி கோவையில் வந்து சரி பிஆர்டிஎஸ் தான் போதும் அப்படின்னு சொன்னாங்கன்னா இவங்க எதுக்கு அந்த ரிப்போர்ட் அனுப்பணும்? மெட்ரோவுக்கு வேணும், ஏற்கனவே அதிமுக ஆரம்பிச்சிருக்காங்கல்ல, நீங்கள் அப்புறம் அனுப்பலைன்னு சொல்லுவீங்கல்ல. அதிமுக ஆரம்பித்த திட்டம்னு சொல்லுவீங்க. இப்போ நடந்ததுன்னா நாங்கள் உடனே வந்து சப்போஸ் மெட்ரோ அப்ரூவ் பண்ணியிருந்தாங்கன்னா திமுக தான் மெட்ரோவை கொண்டு வந்ததுன்னு சொல்லுவாங்கள்ல. எத்தனையோ திட்டங்கள், மத்திய அரசு திட்டங்கள், இந்தியாவிலேயே 5 ஏதோ நம்ம கூட பேசணும், 5 இது வந்து 7ல் 5 வந்து தமிழ்நாட்டில் ஆரம்பித்தாங்க. ஆனால் வந்து ஸ்டிக்கர் ஒட்டி ஏதோ மாநில அரசு தான் கொண்டு வந்ததா டிஆர்பி ராஜா பேசினார். நம்ம ஒரு மாதம் முன்னாலேயே நம்ம பேசணும், ஒரு 3 வாரங்களுக்கு முன்னால். இந்த மாதிரி நாங்கள் ஸ்டிக்கர் ஒட்டிக்க முடியாது இல்லையா, அது ஒரு காரணம். கோவை ஆனால் இது அடிப்படையிலேயே ஒரு முரண்படாது இல்லையா? எனக்கு மெட்ரோ வேணான்னு நான் சொல்கிறேன், ஆனால் மெட்ரோ வேணும் அப்படின்னு அதுக்கு பர்மிஷன் கொடுங்க, நானே பர்மிஷன் லெட்டர் எழுதுறேன் அப்படின்னா நீங்கள் பர்மிஷன் லெட்டர் கேட்கும்போதே ஆஸ் ஐ எம் சிக்கு, அதனால் வந்து லீவ் வேணும்னு பரவாயில்ல, ஐ எம் நாட் சிக்கு, எனக்கு லீவ் கொடுங்க அப்படின்னு கேட்டால் நீங்கள் வந்து எப்படி இது எப்படி ஒரு, நான் சொல்கிறது ரொம்ப எளிமைப்படுத்தி சொல்கிறேன், இருந்தால் கூட அந்த மாதிரி தான். கோவையில் வந்து
என்ன போட்டிருக்காங்கன்னா, மெட்ரோ கொண்டு வந்ததால் பெரியதாக வித்தியாசப்படாது டிராஃபிக்கில் டைம், அதாவது டிராஃபிக் டைம். உதாரணமாக ஒரு எக்ஸ் பகுதியிலிருந்து ஒய் பகுதி போவதற்கு 40 நிமிடம் ஆகிறது என்றால், மெட்ரோ கொண்டு வந்ததால் டைம் சேவிங்ஸ் பெரிதாக இருக்காது என்று தமிழக அரசு வந்து பரிந்துரை செய்திருக்கிறது. எப்படிங்க மெட்ரோ கொடுப்பாங்க? எது கொடுப்பாங்க? 12,000 கோடி. எந்த விதத்திலும் இது பயனில்லை. கோவை மெட்ரோவில் இதை எழுதியிருக்காங்க. மதுரை மெட்ரோவில் பிஆர்டிஎஸ் போதும் என்று எழுதியிருக்கிறார்கள். அதுக்கப்புறம் ப்ரைவேட் கோவையில் வந்து ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டிஸ், அதாவது தனியாருடைய சொத்துக்கள் வந்து பல இடங்களில் டிமாலிஷ், அதாவது இடிக்கப்பட வேண்டிய அவசியம் வரும். சில இடங்களில் வந்து வேக்கண்ட் நிலமாக இருந்ததுன்னா வாங்க வேண்டிய நிலத்தை வந்து அரசு வாங்க வேண்டி வரும். ஏற்கனவே கட்டடங்கள் இருக்கின்றன என்றால் அது கடையாக இருக்கும், பில்டிங்காக இருக்கும். அப்போ என்ன பிரச்சனை? மத்திய அரசுக்கு இல்லை, மத்திய அரசுக்கும் அதை நடைமுறைப்படுத்த முயலும் மாநில அரசுக்கும். பில்டிங் இருக்குன்னா ஒருத்தன் உடனே வந்து ஸ்டே வாங்குவானா மாட்டானா, அவன் பில்டிங் இடிக்கக்கூடாதுன்னு. நீங்கள் யார் வேணாலும் போய் ஒரு சின்ன கடைக்காரன் கூட போய் ஸ்டே வாங்கலாம். அதாவது தடை வாங்குவது என்பது அது எளிதுன்னு சொல்கிறத விட வாங்குவதற்கான அந்த அமைப்புகள், நீதித்துறை சட்டத்துறை அமைப்புகள் இருக்குது. அப்போது நிறைய அந்த ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டிஸை வந்து இடிக்க வேண்டி வரும், டிமாலிஷ் பண்ண வேண்டும் என்பதை அதில் தெரிவிக்கவில்லை. அவர்களாக தெரிந்து கொண்டு இத்தனை ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டிஸை இடிக்கணும்னா எப்படி அந்த திட்டத்தை கொண்டு வருது? இப்போ நீங்கள் அண்ணா சாலையில் வந்து ஒரு பெரிய மெட்ரோ இது வரணும், எல்ஐசி பில்டிங் இடிக்கணும், அதை இடிக்கணும், இதை இடிக்கணும், வரிசையாக ஒரு 10 பில்டிங் ஸ்பென்சர் இடிக்கணும்னு சொல்லி வந்தால் அது இடிப்பது சாத்தியமா என்றால் சாத்தியமில்லை. அதுக்கான பட்ஜெட்டும் ஃபிசிபிளாக இருக்காது. பட்ஜெட்டு, சட்டத்துறை சிக்கல்கள், அந்த சிக்கல்களை தாண்டி எத்தனை வருஷத்தில் முடிக்கும்? இப்போவே மெட்ரோ சிக்கல் இல்லாமல் இடத்தை எடுத்தே வந்து 5 வருஷம் ஆகுது ஒரு இடத்துக்கு மெட்ரோ போகிறதுக்கு. அந்த மாதிரி வரும்பொழுது இன்னும் எத்தனை வருஷங்கள் ஆகும்? அதை தாண்டி அது நடக்குமா? அந்த பணம் வந்து அது உரிய முறையில் செலவழிக்கப்படுகிறதா? இதெல்லாம் எதுவுமே இல்லாமல், ஆக திட்டமிட்டே இவர்கள் வந்து கோவையில் வந்து மெட்ரோ வந்து எந்தவித பிரயோஜனமும் இல்லை, டைம் சேவிங்ஸ் இல்லை என்று எழுதியிருப்பதற்கான ஆவணங்கள் நான் படிச்சுட்டு தான் சொல்கிறேன். இல்லை, ஆனால் செந்தில் பாலாஜி சொல்கிறாரு 2021 சட்டமன்ற தேர்தலில் எங்களுக்கு 10 தொகுதிகள் இருக்குது கோயம்புத்தூரில். 10 தொகுதியிலுமே அதிமுக கூட தான் ஜெயிச்சது. ஆனாலும் கூட கோவைக்கு எத்தனை நல்லதை கொடுத்துருக்கிறாரு முதலமைச்சர். ஜிடி நாயுடு பாலம் பாருங்க, பெரியார் லைப்ரரி வரப்போகுது, மகளிருக்கு 1000 ரூபாய், அதுக்கப்புறம் வந்து இந்த பட்டு சம்பந்தமான ஒரு பூங்கா வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு நீண்ட பட்டியல் கொடுக்குறாரு. ஸோ எங்களுக்கு கோவை மேல அக்கறை இருக்கு, அவங்களுக்கு அக்கறை இல்லை, மத்திய அரசுக்கு அக்கறை இல்லை. இல்லை, அப்படி அவர் சொல்கிறது நியாயமாக இருந்தால் செந்தில் பாலாஜி என்ற ஹரிச்சந்திரர் இருக்கிறாரே, செந்தில் பாலாஜி அதாவது நான் வந்து லஞ்சம் வாங்கியது உண்மைதான், ஆனால் வாங்கிய லஞ்சத்தை வாங்கியவர்களிடம் திருப்பி கொடுத்து விட்டேன், திருப்பி கொடுத்தவர்கள் கொடுத்திய ரசீது இருக்கிறது என்று நீதிமன்றத்தில் அஃபிடவிட் தாக்கல் செய்த ஹரிச்சந்திரன் திரு செந்தில் பாலாஜி அவர்கள் இதற்கு பதில் சொல்ல வேண்டும். தமிழ்நாட்டிலிருந்து பாஜகலேருந்து யார் எத்தனை எம்பி வந்து போயிருக்காங்க, எத்தனை எம்எல்ஏ இருந்திருக்காங்க? 4 எம்எல்ஏ இருக்காங்க. 4 எம்எல்ஏ இருக்காங்க 234. சரிங்களா? எத்தனை எம்பி? 39. பாண்டிச்சேரியை விட்டுறேன், 39. எத்தனை எம்பி இருக்காங்க பாஜகவில்? 0. ஆனால் தமிழ்நாட்டிற்கு இத்தனை திட்டங்கள் கொடுக்கிறாரே. நீங்கள் கோவை என்னமோ பாகிஸ்தானில் இருக்க மாதிரி வந்து முதல்வர் வந்து அதுக்கு செஞ்சிட்டாருன்னா உங்களுக்கு, நீங்கள் செந்தில் பாலாஜி பேசுவதற்கு காரணம் கோவை என்பது, கொங்கு பகுதி என்பது அதிமுகவின் கோட்டையாக இதுவரை இருந்து வந்திருக்கிறது. எம்ஜிஆர் காலத்தில் இருந்து. இப்போ ஒரு காலத்தில் டெல்டா சென்னை வந்து திமுகவின் கோட்டைன்னு சொல்லுவாங்க. வட மாவட்டங்கள் வந்து ஒன்று வன்னியர் அல்லது விசிகேன்னு சொல்லுவாங்க. இது ஒரு பொதுவான இது கொஞ்சம் கொஞ்சம் மாறிக்கொண்டு வருகிறது. ஆனால் நீங்கள் வந்து அப்படின்னா கோவைக்கு நாங்கள் வந்து செய்தோமேன்னா, ஏன் கோவையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் முதல்வர் தனியாக இருக்காங்க? அதே முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஐயா அவர்கள் தானே கோவைக்கும் முதல்வர். அவர் தானே சொன்னார் ஓட்டு போட்டவங்களுக்கு முதல்வர், ஓட்டு போடாதவங்களுக்கு முதல்வர்னு. அப்போது பிரதமர் வந்து மோடி அவர்கள் தமிழ்நாட்டிற்கு எந்த திட்டமுமே கொடுக்கக்கூடாதே. 40 எம்பியில் 39 எம்பியில் ஒரு எம்பி கூட நீங்கள் பாஜகவுக்கு கொடுக்கலையே. அப்போ வந்து உங்களுக்கு ஒரு திட்டமுமே கொடுக்கக்கூடாது, உங்களுக்கு நிதியே கொடுக்கக்கூடாது. வாங்கின நிதிக்கு வந்து வெள்ள நிவாரண திட்டத்துக்கு 5000 கோடிக்கு வந்து எவ்வளோ கணக்குன்னு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 தடவை கேட்டாங்க. பதில் சொன்னாங்களா? வெள்ளை அறிக்கை வேணும்னா டிஆர்பி ராஜா கிண்டலாக வெள்ளை பேப்பர் எடுத்து காமிச்சார். அதுதான் நாகரிக அரசியலா? அதே சமயத்தில் ஸ்டாலின் அவர்கள் வந்து எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும் பொழுது
அப்போது 2015 வெள்ளம் வந்தது, டிசம்பர்லன்னு நினைக்கிறேன், அப்போ தானே வரும், மிகப்பெரிய வெள்ளம் வந்தது. என்னுடைய எங்களுடைய பிரிண்டிங் அந்த அச்சகம் வந்து கூட வெள்ளத்தை வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 அடி ஓஎம்ஆரில் வந்து ஏற்கனவே 4 அடி உயரத்தில் கட்டியிருக்கோம், அதில் இன்னொரு 4-4.5 அடி உள்ளுக்குள்ளே தண்ணி தேங்கிச்சு, அந்த அளவுக்கு வெள்ளம் வந்தது. அப்போது அந்த வெள்ள நிவாரணம் அந்த பீரியடில் அதிமுக ஆட்சியில் இருந்தபோது பேசும்போது வெள்ளை அறிக்கை கொடுக்க வேண்டும் என்று ஸ்டாலின் அவர்கள் பேசிய வீடியோ நான் வைத்திருக்கிறேன். ஆனால் இப்போ பேசும்போது இந்த வெள்ளை அறிக்கை கொடுப்பது மரபு அல்ல அப்படின்னு இப்போ பேசியிருக்கார். போன வருஷம் 2015 அது மரபாக இருந்தது, இப்போ வந்து மரபு இல்லாமல் எப்படி போச்சு? நடுவில் மரபு மாறினதை பற்றி ஏதாவது சர்க்குலர் வந்திருக்கா? சட்டம் ஏதாவது மாறிச்சா? சட்டமன்றத்தில் ஏதாவது சொன்னாங்களா வெள்ளை அறிக்கை வந்து மரபு இல்லை? அப்போ நீங்கள் அங்கே இருந்து எதிர்க்கட்சியாக இருக்கும் பொழுது ஒரு போக்குவரத்து தொழிலாளர் விவசாயிகள் ஆக்கிரமிப்பு, அதாவது அவர்கள் நிலத்தை வந்து பிடுங்கி கொண்டால் அது வந்து நாங்கள் வந்து உங்களுடன் துணை நிற்போம், எல்லாம் சகோதரர் எல்லாம் சொல்லுவீங்க. இந்த பக்கம் வந்தவொடனே அவங்களே குண்டாஸில் தூக்கி போடுவீங்க. அதுதானே நடந்துக்கிட்டு இருக்கு. அப்பொழுது இவர்கள் பேசுவதை வைத்து துணிச்சல் ஏதோ இவர்கள் வந்து துணிச்சலாக பேசினாலாம் ஒன்றும் இல்லை. மறுபடியும் வந்து இதே ஈடியில் வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தது, அது வந்ததுன்னா காவிரிக்கோ மற்ற விஷயத்துக்கோ கடிதம் எழுதுவாங்க. ஏதாவது ஒரு தங்களுடைய குடும்பத்துக்கு ஒரு பிரச்சனைன்னா, அன்னைக்கு சோனியா காந்தி இருக்கும்போது கலைஞர் அவர்கள் போனபோதோ என் மகனை வந்து அமைச்சராக்குன்னு சொன்னபோதோ, இல்லை வந்து என் மகளை வந்து திகார் சிறையிலேருந்து விடுவிக்க வேண்டும் என்று சொன்னதற்காக போய் கெஞ்சும் போதோ, அப்போல்லாம் வந்து அதே மாதிரி தான் இப்போவும் தங்கள் குடும்பத்திற்கென்று ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் அப்பொழுது நேரடியாக சந்திப்பார்கள். இல்லை சார், அது நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போனது சார், முதலமைச்சர் டெல்லிக்கு போனது, அப்படிதான் அவங்க சொல்கிறாங்க. அப்படி தான் அவங்க சொல்லுவாங்க. அதாவது சொல்லும்போது நாங்கள் காலில் விழுவதற்காக போனோம்னு சொல்லுவாங்கன்னு எதிர்பார்த்தா அது பேர் அரசியலா? கெஞ்சுவதற்காக போனோம்னு சொன்னால் அதுக்கு பேர் அரசியலா? நாங்கள் போகும்போது அமித்ஷாவை பார்ப்பதற்காக போனோன்னு சொன்னால் கூட நான் வந்து அமித்ஷாவை பார்த்து நடுநாட்களாக தமிழ்நாட்டுக்கு உள்ள கோரிக்கையை வந்து அவரிடம் சொன்னோம், நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களை பார்த்து சொன்னோம் தான் சொல்லுவாங்க. முதல்வருடைய துணைவியார் அவர்கள் வந்து நிர்மலா சீதாராமன் என்கிற நிதியமைச்சரை மத்திய ஒன்றிய நிதியமைச்சரை பார்க்க போகும்போது ஏதோ ஒரு கும்பாபிஷேகத்துக்கு வந்து அவரை வந்து அழைப்பதற்காக வந்து போனார்னு தான் சொன்னாங்க. ஏங்க இந்த கும்பாபிஷேகத்துக்கு 3 ரூபாய்க்கு புக் போஸ்ட்டில் போட்டால் போகாதுங்களா? திருமதி நிர்மலா சீதாராமன் டெல்லின்னு போட்டாலே போயிடுங்களே. 3 ரூபா தாங்க புக் போஸ்ட்டு, இல்லை 5 ரூபா இருக்குமான்னு தெரியல. இப்போ கும்பாபிஷேக அழைப்புக்காக வந்து நிதியமைச்சரை வந்து முதல்வரின் மனைவியார் போகிறார். நல்லா வந்து அதாவது தமிழ்நாட்டு மக்களுக்கு இந்த காதில் வந்து பாப்படம் போடுற அளவுக்கு ஓட்டை போடலான்னு தெரிஞ்சுக்கிட்டு ஓட்டை போடுறாங்க. எதுக்காக போனார்? ஏதோ போயிருக்காங்க. அவர் மூலமாக ஏதோ சில தகவல்கள் வந்து சொல்லப்பட்டிருக்கின்றன, கேட்கப்பட்டிருக்கின்றன, கோரிக்கைகள் வைக்கப்பட்டிருக்கின்றன. கோயில் கும்பாபிஷேகத்துக்கு நிர்மலா சீதாராமனை கூப்பிட்றதுக்கு இவங்க தான் போனோமா? அப்படி போனால் அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபுள்ள போயிருக்கணும். இல்லை அவங்களும் நிர்மலா சீதாராமன் அவர்களும் துர்கா ஸ்டாலின் அவர்களும் பள்ளியில் படித்த தோழிகளா? அப்படி இருந்தால் அது ஒரு நட்பு ரீதியில் கூட போயிருக்கலாம். எந்த கட்சியில் இருந்தாலும் கட்சி பாகுபாடு இல்லை. நான் ஏன் போனாங்கன்னு கேட்கல. எல்லாவற்றிற்கும் ஒரு அரசியலில் வந்து ஒரு சாக்கு இருக்கிறது, ஒரு காரணம் இருக்கிறது. இப்போ கூட செங்கோட்டையன் கூட போகும்போது என்ன சொன்னார்? உதாரணத்துக்கு சொல்ல, நான் வந்து திமுகன்னு மட்டும் தனியாக சொல்லலை. செங்கோட்டையன் போகும்போது அதிமுகவில் தான் இருந்தார். இப்போ எங்கே இருக்கார்? அவருக்கே தெரியாத இடத்துல இருக்கார். அது விட்டுருங்க. ஆனால் அதிமுகவில் இருக்கும்போது தான் அந்த பிரச்சனை, அவருக்கும் எடப்பாடிக்கும் பிரச்சனை வந்தபோது போனபோது என்ன சொன்னார்? அவர் அமித்ஷாவை பார்க்க போனார், மோடியை பார்க்க போனார். இல்லை நான் ஹரித்வார் கோயிலுக்கு போனேன். போகும்போது அப்படி சொல்லிட்டு போனார். போகும்போது ஹரித்வார்னு சொல்லிட்டு போனார். அப்புறம் அங்கே போயிட்டு அமித்ஷாவை பார்த்து வந்ததாக தகவல். ஹரித்வாருக்கும் அமித்ஷாவுக்கும் என்ன சம்பந்தம்? அமித்ஷா என்ன ஹரித்வாரில் வந்து தலைமை பூசாரியாக இருக்கிறாரா? இல்லை வந்து அந்த நிர்வாக ட்ரஸ்டியாக இருக்கிறாரா? கோயிலில் எனக்கு கொஞ்சம் சிறப்பு தரிசனம் பண்ணி கொடுங்கன்னு அமித்ஷாட்ட நேராக போனால் தான் செங்கோட்டையனுங்குது. இதெல்லாம் வந்து அரசியலில் வந்து வாய்க்கு வந்தபடி சொல்வது வந்து அந்தந்த சமயத்துக்கு ஏற்ற மாதிரி சொல்கிறது தான். இப்போ எடப்பாடியாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், போய் வந்து பிரதமர்கிட்ட பார்த்துட்டு வருவாங்க. உதயநிதி அவர்கள் போனார், இங்கேருந்து எங்கேயோ தாய்லாந்து போனார். அது என்னமோ நம்ம இளைஞர்கள் வந்து ராகுல் காந்தி, உதயநிதி நிறைய பேர் தாய்லாந்து போகிறாங்க. நான் கூட அந்த பக்கம் இருந்தேன். தாய்லாந்து மற்றும் வந்து அது என்ன சொல்கிறது, தென்கிழக்கு ஆசிய நாடுகளுக்கு எங்கேயோ அந்த பக்கம் போனார். அது எதுக்காக போனார்? ஏதோ ஒரு அலுவல் காரணமாக போயிருக்கலாம். அதை பற்றி ஒன்றும் இல்லை. விடுமுறைக்காகவும் போயிருக்கலாம். அது இல்லை.
வரும்பொழுது டெல்லியில் இறங்கி ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இது டிஷர்ட்டும் ஜீன்ஸும் போட்டுக்கிட்டு திமுக இளைஞர் அணி அந்த லோகோ அந்த லோகோவுடன் வந்து பிரதமரை சந்தித்தது வந்து விமர்சனத்துக்குள்ளானது. நீங்கள் வந்து துணை முதல்வர் அப்போ அமைச்சராக துணை முதல்வராக ஞாபகம் இல்லை, இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் ஒரு பிரதமரை பார்க்கும் பொழுது கட்சியுடைய அந்த லோகோவோட போயிருக்கக்கூடாது. இந்த காலத்தில் ஜீன்ஸு டிஷர்ட்டுங்கிறது ரொம்ப சர்வசாதாரணமாக போய்விட்டது. ஆனாலும் பொதுவாக ஒரு அலுவல் உடையில் வர்றது வந்து வேறு யார், இதையே நம்ம பிரதமர் வந்து ஒரு ஜீன்ஸ் போட்டு இங்கே தமிழ்நாட்டுக்கு வந்தால் எந்த விதமான விமர்சனம் வரும்? அவர் ஜீன்ஸ் போட்டக்கூடாதா? சட்டம் ஏதாவது சொல்லுதா பிரதமர் போட்டக்கூடாது, இவர் போட்டக்கூடாது, அவர் போட்டக்கூடாது? அப்படி இல்லை. சிலதெல்லாம் வந்து சில மரபுகள் இருக்கின்றன. மகாத்மா காந்தி வந்து சட்டை இல்லாமல் வந்து ராட்டினம் சுற்றினார், சத்தியாகிரக போராட்டம் பண்ணார் அப்படின்றதுக்காக நான் பேட்டியில் வரும்போது நான் சட்டையை அவுத்துட்டு பேட்டி போட்டால் நீங்கள் எடுப்பீங்களா? நீங்கள் எடுத்தால் கூட உங்கள் எடிட்டர் வந்து போட்டு பப்ளிஷ் பண்ணுவீங்களா? எல்லாவற்றிற்கும் ஒரு மரபு இருக்கிறது, எந்த தொழிலுமோ எந்த ஒரு துறையிலுமோ. அந்த மாதிரி நீங்கள் வந்து அவர் வந்து ஏதோ மெட்ரோவை பற்றி வந்து செந்தில் பாலாஜி வந்துன்னா, இப்போது பிரதமர் வந்தார், அவர் வந்து வேறு வந்து கரெக்டாக வந்து என்ன, பிரதமர் மோடியை பொறுத்தவரை அவர் வந்து ஒரு மார்க்கெட்டிங் குரு, அரசியல்வாதி, திறமையான நிர்வாகி, இதை தாண்டி ஒரு மார்க்கெட்டிங் குரு. என்னுடைய ஒரு கணிப்பில் பல பேர் ஏற்றுக்கொள்வார். இதனால் இவன் முடிக்கும் என்பது போல இடம் பொருள் ஏவல் சரியாக தெரிந்து எதை எங்கே பேச வேண்டும், எப்படி பேச வேண்டும்னு தெரியும். ஏதோ ஒரு குழந்தை தூரத்தில் வந்து அங்கே ஒரு பேனர் பிடிச்சிட்டு இருந்தபோது அதை எடுத்துகிட்டு வாங்கன்னு சொன்னான். இதெல்லாம் வந்து அந்த சின்ன சின்ன இந்த பெப்ஸ், இதெல்லாம் வந்து அவருடைய அந்த இமேஜ் பூஸ்டர்ஸ். இந்த இமேஜ் பூஸ்டர்ஸ் வந்து எல்லா அரசியல்வாதிகளுக்கும் தேவை, திமுக உட்பட. நம்ம வந்து அதை பற்றி தவறாகவே சொல்லலை. இப்போது ஒரு முதலமைச்சராக யாரோ போகிறாங்க, ஒரு குழந்தையை தூக்கி உடனே சும்மா அப்படி சும்மா அப்படி அவர் தாளாட்டுற மாதிரி ஒரு 2 இவர் எடப்பாடியாக இருந்தாலும் சரி, ஸ்டாலின் அவர்களாக இருந்தாலும் சரி, இதெல்லாம் வந்து எம்ஜிஆர் இருக்கும்போதும் சரி, எந்த தலைவராக இருந்தாலும் சரி, இப்போ இதெல்லாம் வந்து ஒரு சின்ன சின்ன இந்த என்ன சொல்கிறது பப்ளிசிட்டி ஸ்டண்ட். இந்த ஸ்டண்ட் வந்து இந்த விளம்பரங்கள் வந்து அரசியலுக்கு மிகவும் தேவை, செய்கிறார்கள். நம்ம அதை பற்றி உள்ளே போல. ஆனால் இந்த மெட்ரோவில் வந்து நாங்கள் வந்து இதை பண்ணுறோன்னா, நீங்கள் மெட்ரோவில் நீங்களே உள்ளுக்குள்ளே வந்து அது வந்து வராத மாதிரி என்னெல்லாம் அதில் ஏற்பாடு செய்யணுமோ அத்தனையும் செய்துவிட்டு, இப்படி தான் முதல்ல வந்து சாரை பற்றி பேசுனீங்க. சாரை வந்து தமிழ்நாட்டுக்குள்ளேயே விடமாட்டோன்னு பேசுனாங்க, ஞாபகம்? இப்போ வரைக்கும் பீகார் தேர்தல் முடிவுக்கு பிறகு கூட எஸ்ஐஆரால் தான் பாஜக பீகாரில் வந்து வெற்றி பெற்றது. இப்போ அதே மாதிரி தான் எஸ்ஐஆர் இங்கே செய்து இங்கே வெற்றி பெறணும்னு நினைக்கிறாங்க. இந்த எஸ்ஐஆருங்கிற பேர் எடுத்துருங்க. எஸ்ஐஆர்னா என்ன நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க? இந்த எஸ்ஐஆருங்கிற பேர் உங்களுக்கு பிடிக்கலன்னா வேறு ஏதாவது பேர் வச்சுங்க. எஃப்ஐஆர்னு வச்சா வேறு அர்த்தம் வந்துடும். வேண்டாம், பயப்படுவாங்க, இன்னும் பயப்படுவாங்க, வேண்டாம். ஏற்கனவே பொன்முடி ரொம்ப பயத்தில் இருக்காருன்னு கேள்வி. அவருக்கு எதிரான அந்த தடை வந்து இப்போது அநேகமாக நீங்கிவிடும் என்று ஒரு தகவல் அடிபடுகிறது நீதித்துறை வட்டாரங்களில். பண்ணால் மறுபடியும் அவர் கைது, இல்லை வந்து அமைச்சர் பிரச்சனைகள் வருங்கிறது. இதை தவிர இப்போ கூட இன்று காலை செய்தி பார்த்தீங்கன்னா, மனோ தங்கராஜ் அவருடைய ஊர் வந்து அந்த பக்கம் நாகர்கோவில் கன்னியாகுமரி பக்கம். இங்கே செங்கல்பட்டில் அவருடைய தங்கச்சி பேரில் 100 கோடி அரசு நிலம் போலி ஆவணங்களால் அவருடைய தங்கை பேரில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நான் சொல்லலை ஐயா, சென்னை உயர்நீதிமன்றம் இன்று காலை வந்து இதற்கு அந்த தாசில்தார் யாரெல்லாம் இதற்கு வந்து ஒத்துழைத்தார்களோ அவ்வளோ பேர் நேர அப்பியர் ஆகணும்னு சொல்லி அவங்க பேரில் எஃப்ஐஆர் போடணும்னு செக்ஷன் 482 டைரக்ஷன் கொடுத்துருக்காங்க ஐபிசியில். மனோ தங்கராஜ் ஒரு உதாரணத்தை தான் சொல்கிறேன். அதே மாதிரி பெரும்பாக்கத்தில் பார்த்தீங்கன்னா மார்ஷ்லேண்ட்ஸ் பிரிகேடு குரூப்புக்கு கொடுத்தது, அது ஒரு பெரிய விமர்சனம். சதுப்பு நிலம் வந்து அது கொடுத்தது யாருன்னு கேட்டால் சிஎம்டியை கேட்டால் நான் கொடுக்கலாங்கிறவனை கேட்டால் இது ஒரு பக்கம் கொடுத்தது என்ஓசி இல்லாமல் இவங்க தான் கொடுத்தாங்க, அவங்க தான் கொடுத்தாங்க. 2500 கோடின்னா சதுப்பு நிலத்தில் வீடு கட்டினீங்கன்னா எந்த நேரமும் அது வந்து ஏற்கனவே வந்து இந்த பூர்வங்கரால் வந்து பார்த்திங்கன்னா அந்த படகு மாதிரி எல்லாம் போட்டு மாதிரி மிதந்தது கார்லாம், அந்த மாதிரி நடக்குங்கிறதுக்காக தான் ராம்சார் அறிக்கைன்னு ஒன்று போட்டு வந்தது. கேட்டால் ராம்சார் அறிக்கையில் அது வந்தது வரலன்னு ஏதோ குழப்புறாங்க. அதை விட சேலையூர் அந்த பகுதியில் இந்த தாம்பரம் சேலையூர் பகுதி அதுதான் ரொம்ப பலமான பகுதி போல் இருக்குது. 5 கிலோமீட்டருக்கு பிரிட்ஜு போட்டிருக்காங்க. புதிய ஃபிலிம் சிட்டின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து வருது. தனியார் சிஎம்டிஏவை கேட்டால் நான் அப்ரூவல் கொடுக்கலாங்கிறான்.
வருவாய்த்துறையை கேட்டால் எனக்கு தெரியாதுங்கிறான், கீழ் வனத்துறையை கேட்டால் எனக்கு தெரியாதுங்கிறான். உள்ளாட்சியிலே யாருக்கும் தெரியல. உள்ளாட்சியிலே இருக்கிற 4 துறையில் யாருமே எனக்கு தெரியலங்கிறான். ஆனால் பல கோடி ரூபாய் செலவு பண்ணி அதுலேயும் வந்து ஒரு சாதாரண பாதை, மக்கள் போகக்கூடிய ஒரு 30 அடி பாதையை வந்து பெரிதாக பாலம் கட்டி 60 அடிக்கு அகலப்படுத்தி பெருசாக போட்டிருக்காங்க. யாருக்குமே தெரியாமல், யாருக்கிட்டையுமே அப்ரூவல் வாங்காமல் யார் பண்ணாங்கன்னா அங்கே ஒரு புதிய ஃபிலிம் சிட்டி, தனியார் ஃபிலிம் சிட்டி வருது. இப்பொழுது அது யாருதுன்னு சொன்னால் நடுவில் வந்து ஒரு சினிமா தயாரிப்பாளரும் ஒரு கல்வியாளரும் அப்படிலாம் கல்வி தந்தை அப்படிலாம் சொன்னாங்க. இது நம்ம ஊரில் இந்த கல்வி தந்தைன்னா முன்னாடிலாம் சில விஷயங்கள்லாம் அந்த வார்த்தைகளுக்கு ஒரு மரியாதை இருந்தது. என்றைக்கு வந்து சாராய ஆலை வச்சுருக்கிறவங்கலாம் கல்வி தந்தை, மருத்துவ தந்தைன்னு சொன்னாங்களோ, இப்போ யாரையாவது கல்வி தந்தைன்னு உண்மையாகவே சொன்னால் கூட நமக்கு ஒரு வித்தியாசமான ஒரு இமேஜ் கிடைக்கிது. கல்வி தந்தையா, அவ்வளோ மோசமாக அவர் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு வந்துடுச்சு. இப்போது யாருடைய பெயர் வருதுன்னா உங்களுக்கு ஐசரி வேலன் அவர்களுடைய பெயர், அது உண்மையாக இல்லையா நமக்கு தெரியாது, பெயர் அடிபடுகிறது. அதே மாதிரி அந்த எல்ரட் குமாரா, எல்ரட் விடுதலை படம் ப்ரொடியூசர், அவர் பெயரும் அடிபடுகிறது. இந்த தகவலில் உள்ள உறுதியான தகவலாக உண்மையாக 100% அவர்கள் தான். ஆனால் யாரோ பெரும்புள்ளி இல்லாவிட்டால் 5 கிலோமீட்டருக்கு பல கோடி பெருமானம் 130 கோடியோ 120 கோடியோ சொல்கிறாங்க. எங்கேருந்து பணம் வந்துச்சு? அவங்களே கட்டினாங்கன்னு வச்சுப்போம், அவங்க பணத்தை போட்டு. எந்த நிலத்தில்? அரசு நிலத்தில், பொது நிலத்தில், அரசுன்னா மக்களுக்கு சொந்தமான நிலத்தில் ஒரு மேம்பாலம் கட்டி இந்த தனியார் ஃபிலிம் சிட்டிக்கு போகுதுன்னால் ஒரு அப்ரூவல் கூட இல்லாமல் எப்படிங்க பண்ண முடியும்? வனத்துறை தெரியாது, வருவாய்த்துறை தெரியாது, சிஎம்டிஏக்கு தெரியாது, ஊரக வளர்ச்சித்துறைக்கு, உள்ளாட்சித்துறைக்கு தெரியாது. இத்தனை அமைச்சர்கள் இருக்கிறார்கள், முதல்வர் இருக்கிறார், காவல்துறை, அதில் உளவுத்துறைக்கும் இதுக்கு என்ன சம்மந்தம்? அது கரெக்டு தான். உளவுத்துறை வந்து எதிர்கட்சியில் என்ன பண்ணுதுன்றது மட்டும்தான் பார்த்துட்டு இருக்காங்க. வெளியில் குற்றங்கள் என்ன நடைபெறுகிறது என்றே தெரியவில்லை. ஒரே ஊரில் புஞ்சை புளியம்பட்டின்னு ஒரு ஊர், ஈரோடு பக்கத்தில், அந்த ஊரில் வந்து ஒரு 10 நாளைக்குள்ளே பார்த்தீங்கன்னா 3 கோயிலில் கொள்ளடிச்சிருக்காங்க. முதல்ல ஒரு கோயில், சின்ன கோயில் இருக்கட்டும், அந்த கோயில் முதல் கோயிலில் கொள்ளை அடித்தவொடனே அந்த ஏரியாவில் காவல்துறை வந்து உஷாராகி பெட்ரோலிங் அதிகப்படுத்தி மற்ற இடங்களை பார்க்க வேணாமா? 10 நாளுக்குள்ளே மறுபடியும் 2-3 கிலோமீட்டரில் ஒரு கோயில், இன்னொரு 10 கிலோமீட்டரில் ஒரு கோயில் நடக்குதுன்னா என்ன அர்த்தம்? காவல்துறை தூங்கி கொண்டிருக்கிறார்களா? அவர்களுக்கே தூக்க மருந்து கலந்து கொடுக்கப்பட்டதா இந்த காரணத்தினால்? இல்லை என்ன ஊக்க மருந்தா, தூக்க மருந்தா? இவ்வளவு கேள்வி வருது இல்லை? ராஜபாளையத்தில் பார்த்தீங்கன்னா அது 2 காவலாளிகளை அடித்து கொன்று விட்டு கூட வந்து போயிருக்காங்க. அவரே வந்து மறுநாள் காத்தால காவல்துறையில் வந்து ஏன் இன்னும் கைது பண்ணலன்னு ஆர்கியூ வேறு பண்ணியிருக்கார். அந்த அளவுக்கு நம்ம காவல்துறை இருக்கிறது. அவர் ஏற்கனவே ஒரு கோயில் கொள்ளையில் வந்து ஈடுபட்டு இந்த காவலாளியில் ஒருத்தர் வந்து அவரை அடையாளம் காண்பித்திருக்கிறார். அப்போது இங்கே நின்று ஆர்கியூ பண்ண போது அந்த காவல்துறைக்கு இவர் ஏற்கனவே ஒரு கோயில் கொள்ளையில் ஈடுபட்டு குற்றம் சாட்டப்பட்டு அடையாளம் காட்டப்பட்டு தண்டனை பெற்றவரோ இல்லை வழக்கு நடந்து கொண்டிருப்பதோ என்பது தெரியவில்லை என்றால் உளவுத்துறை என்பது என்ன செய்கிறது? காவல்துறையில் என்ன டேட்டா இருக்குது? இத்தனைக்கும் உள்ளூர், நீங்கள் மெட்ராஸ் சிட்டி பெருசுங்க, மெட்ராஸ் சிட்டி இங்கே நடக்கிறது அங்கே தெரியாதுங்க. எங்கே? ராஜபாளையங்கிறது மெட்ராஸ் சிட்டியோ ஒரு கோயம்புத்தூரையோ கம்பேர் பண்ணும்போது ரொம்ப சின்னது. இந்த லட்சணத்தில் நீங்கள் வந்து ஆட்சி செய்கிறீர்கள். அப்படி இருக்கும் பொழுது முக்கியமான விஷயம்னா கடிதம் போடுவீங்க, உங்களுக்கு அவசியம்னா நேராக போவீங்க. இப்போ பிரதமர் வந்துட்டு போனால் அதுக்கு ஒரு பாசிட்டிவ் இம்பேக்ட் வந்துடக்கூடாதுன்னா அவர் வந்து விவசாயிகளை பற்றி, விவசாயிகள், வேளாண்மை, அந்த வேளாண்மையுடைய எதிர்காலம், அது விஞ்ஞானத்துடன் உள்ள தொடர்புகள், இதை பற்றி தான் பேசினார். ஒன்றும் இந்த தருணத்தை பயன்படுத்தி அரசியல் பேசவில்லை. தமிழ்நாட்டு அரசை எந்த விதத்திலும் இந்த வேளாண்மை விஷயத்தில் கூட இந்த 20 லட்சம் சமீபத்தில் டன்னு வந்து இந்த தானிய கிடங்கு உங்களுடைய அந்த 519 இதில் அந்த வாக்குறுதிகளில் பாருங்கள், ஒன்றியத்துக்கு ஒரு தானிய கிடங்குன்னு சொன்னாங்க. அப்படி ஒன்றியத்து ஒரு தானிய கிடங்குன்றதில் வந்து பாதி செய்திருந்தால் கூட தெருவில் நெல் கொட்டி வைக்கும் அளவுக்கு வந்திருக்காதே. 20 லட்சம் டன் வந்து நெல் வந்து வீணாக போச்சு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வந்திருக்காது. அதுக்கப்புறம் வந்து நாங்கள் வந்து உற்பத்தியில்னா இப்போ பார்த்தீங்கன்னா எம்என்ரேகானா அந்த 100 நாள் திட்டம், 100 நாள் வேலைவாய்ப்பு.
355 கோடி ரூபாய் அதில் வந்து ஊழல் அப்படின்றதுனால, மோசடி அப்படிங்கிறதுனால, அந்த மோசடியில் எம்என் ரேகாவில் இருப்பதிலேயே மோசமான மாநிலம், அதாவது சிறப்பான மாநிலம் அல்ல, மோசமான மாநிலம் என்ற வகையில் வந்து 2வது இடத்தில் வருகிறதுன்னு செய்தி வருது. அநேகமாக அடுத்த முறை மறுபடியும் ஆட்சிக்கு வந்தால் முதலிடத்துக்கு வருவதற்கு முயற்சி செய்வார்கள் என்று நினைக்கிறேன். இதில் அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குன்னா 2026 சட்டமன்ற தேர்தல், அதை நோக்கி தான் எல்லா கட்சிகளும் வந்து பயணம் போயிட்டு இருக்கிறாங்க. இதில் 2026 சட்டமன்ற தேர்தலுக்காக திமுக பெரும்பாலும் நம்பி இருப்பது வந்து சிறுபான்மை வாக்குகள் அப்படிங்கிறது பொதுவான ஒரு கருத்து. அந்த சிறுபான்மை வாக்குகளை எடுக்கும் விதமாக, சிறுபான்மை வாக்குகளை எப்படியோ நம்மளால வாங்க முடியாது அப்படின்னா அந்த வாக்கு திமுகவுக்கும் போகக்கூடாது, அதனால எஸ்ஐஆரை பயன்படுத்தி அந்த சிறுபான்மை வாக்கு எல்லாத்தையுமே வந்து எடுத்துடணும் அப்படிங்கிற ஒரு திட்டத்தோட பாஜக தேர்தல் ஆணையத்தோடு சேர்ந்து இதை செய்கிறாங்க அப்படின்னு விமர்சனம். அப்படி எடுக்கிறதா இருந்தால் பீகாரில் எடுத்துருக்கலாம். அப்படி எடுத்திருந்தால் பீகாரில் ஒரு சின்ன வேறு நிகழ்வுகளில் நான் அதை பேசியிருக்கேன். பாஜகவுடைய எதிரி இல்லை எதிர்கட்சி, ஆனால் அதே சமயத்தில் தனியாக நின்ன ஓவைசி, ஏஐஎம்ஐஎம் ஓவைசி அவரோட தம்பி அக்பர்தீன் ஓவைசி வந்து ஹைதராபாத்தில் ஒரு 10 வருஷம் முன்னால் பேசி அது ரொம்ப சர்ச்சையாச்சு, விமர்சனத்துக்குள்ளானது, கடும் விமர்சனத்துக்குள்ளான. 1 மணி நேரம் வந்து ஹைதராபாத்தில் வந்து காவல்துறையை விலக்கி கொள்ளுங்கள், 1 லட்சம் இந்துக்களை நான் கொன்று காமிக்கிறேன் பேசினார். அவருடைய அண்ணன் தான் இந்த ஓவைசி. ஆனால் இவர் அந்த மாதிரி கொஞ்சம் தடாமுடான்னு பேசாமல் கொஞ்சம் பேலன்ஸ்டாக பேசுவார், படித்தவர். இவர் வந்து அசாதுதீன் ஓவைசி. ஆமாம், இவர் வந்து இந்த தடவை 5 சீட்டுகள் ஜெயித்திருக்கிறார் பீகாரில். எப்போவோ இப்போ சமீபத்தில் கட்சி ஆரம்பித்து முஸ்லீம் வாக்குகளை மட்டுமே நம்பி இருக்கக்கூடிய அவரும் அதான் வாங்கியிருக்காரு. சுதந்திர காலத்திலிருந்து 100 ஆண்டு காலம் வந்து காங்கிரஸ் இருக்குது. ஏதோ 1886னா 114 139 வருஷமாக இருக்கிற காங்கிரஸ் கட்சி 5 சீட்டு தான் வாங்கியிருக்கு. காங்கிரஸ் பேரியக்கம். பேரியக்கம், அதுக்கு பேர் என்ன? பேரியக்கம், பேர் போன இயக்கம், பேர் போன இயக்கம். அந்த இயக்கமும் 5 சீட்டு தான் வாங்கியிருக்கு. அவர் வந்து என்ன சொல்கிறாரு, இந்த எஸ்ஐஆர் மூலமாக அப்போ வந்து முதல்ல அந்த எஸ்ஐஆர் பண்ணபோது 900 இஸ்லாமியர்களின் வாக்குகள் விட்டு போச்சு. ஜமாத்துகள் மூலம் அதெல்லாம் வந்து கன்சாலிடேட் பண்ணி நான் வந்து எங்கள் கட்சி சார்பாக தேர்தல் ஆணையத்திற்கு இந்தந்த விவரங்களை கொடுத்தோம். அந்த 1 மாத காலம், இப்போவும் வந்து தமிழ்நாட்டுக்கு அந்த 1 மாத காலம், இப்போ இந்த எஸ்ஐஆர் முடிந்தவுடன் டிசம்பர் 8லிருந்து ஜனவரி 7ன்னு நினைக்கிறேன், இதை கிட்டத்தட்ட தேதி முன்ன பின்ன சொல்லலாம், 1 மாதம். அதில் யாராவது விட்டு போயிருந்தால் நீங்கள் புகார் கொடுக்கலாம், ஆன்லைன்லேயும் கொடுக்கலாம், அந்த முகாம்கள்லேயும் கொடுக்கலாம். இப்படி இது வந்து எல்லா மாநிலத்துக்கும் இது வந்து பொதுவானது, இது நடக்குது. தமிழ்நாட்டில் நடக்க போது, பீகாரில் நடந்தது. இந்த 900 வாக்குகளையும் நாங்கள் வந்து போய் கம்ப்ளைண்ட் பண்ணோம், புகார்கள் கொடுத்தோம், விட்டு போயிருக்குன்னு. 900 வாக்குகளும் சேர்க்கப்பட்டன, அவர்கள் ஓட்டளித்தார்கள். சொல்கிறது யார்? பாஜக இல்லை. பாஜக 900 பேர் முஸ்லீம்ஸ் இல்லையா? 900 பேர் முஸ்லீம் ஜமாத் மூலமாகன்னு சொல்கிறாரு. ஜமாத்து மூலமாகன்னு சொல்லும்போது இஸ்லாமியர்களோட ஓட்டுன்னு தான் சொல்கிறார் அவர். இஸ்லாமியர்களோட ஓட்டுன்னு தெளிவாக சொல்கிறாரு. அப்போ இஸ்லாமியர்களோட ஓட்டு பொதுவாக பாஜகவிற்கு வரும் என்று எதிர்பார்க்க முடியாது. ஏதோ 1-2 ஆங்காந்து வரலாமே தவிர, இந்த தடவை பார்த்தீங்கன்னா பீகாரில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 31 இடத்துலையே என்னமோ வந்து சீமாஞ்சல் பகுதியில் 25, ஆமாம், சீமாஞ்சல் பகுதியில் 25% மேலே இஸ்லாமியர்கள் இருக்கக்கூடிய இடங்களில் கூட பாஜக கூட்டணி வெற்றி பெற்றிருக்கிறது. அது பாஜகவாக இருக்கலாம், நிதிஷ்குமாராக இருக்கலாம், யாராக இருக்கலாம். அப்போது அப்படிப்பட்ட பீகாரில் அப்போ நடந்திருக்கு. இஸ்லாமியர்கள் பாஜகவிற்கு பொதுவாக ஓட்டளிக்க மாட்டார்கள் என்று நம்பப்படுபவர்கள். தமிழ்நாட்டில் சிறுபான்மையினர் ஓட்டை திருடுவதற்காகத்தான் வந்து நீங்கள் மறுபடியும் சொல்கிறதுனால என்ன? எஸ்ஐஆரை விட மாட்டோன்னு சொன்னீங்க, அப்புறம் வந்து இல்லை எங்களுக்கு நேரம் பத்தாதுன்னு சொன்னீங்க, அப்புறம் இப்போ திடீர்னு வருவாய்த்துறை வந்து அவங்க நேற்று வந்து பணி நிறுத்தம்னு சொன்னாங்க. நீங்கள் என்ன பண்ணாலும் இதெல்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த எஸ்ஐஆர் என்பது இது ஒரு வரையறை ஒன்று வச்சாங்க பாருங்கள், இந்த தொகுதி வரையறை. அது 2031 ஆரம்பித்து 2035 முடிக்க போகிறாங்க. இன்னும் எத்தனை வருஷம் இருக்குது? 10 வருஷம் இருக்குது குறைந்தபட்சம். அதுக்கு உடனே அங்கங்கே ஆர்ப்பாட்டம் போராட்டம்னாங்க. அந்த ஒரு 10 நாளைக்கு பேசினாங்க. அதுக்கப்புறம் ஏதாவது அதை பற்றி இப்போ சமீபம் வரைக்கும் ஏதாவது ஒரு வார்த்தை ஏதாவது கேட்டாங்களா? ஏதாவது அதை பற்றி பேசினாங்களா? இல்லை. அது மாதிரி இந்த எஸ்ஐஆர் என்பது
இப்போதைக்கு மக்களை மடைமாற்றம் வந்தது. அங்கே இது இப்போ நம்ம மனோ தங்கராஜ் மேட்ரு வெளியில் வருது, பொன்முடி மேட்ரு வெளியில் வருது, அந்த பிரச்சனை வருது, இந்த பிரச்சனை வருது, இந்த ஊழல், இந்த குற்றங்கள், ரவுடி கேங்கு வந்து கோர்ட்லேயே பூந்து அடிக்கிறான். சரி, அப்படின்னா ஏன் எஸ்ஐஆரை பார்த்து திமுக பயப்படணும்? இப்போ பீகார்ல இந்த ஒரே SIR ஒன்னே ஒன்று பீகார்ல இந்த SIR இல்லை ஒரு நிமிஷம், ரெண்டு உதாரணங்கள். ஒன்று, பெங்காலில் வந்து, அதாவது மேற்கு வங்காளத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, மேற்கு வங்காளம், ஒரிசா போன்ற அந்த கிழக்கு பகுதிகள், வடகிழக்கு பகுதிகள், அந்த பக்கம் வங்கதேசத்தை ஒட்டி இருக்கு, அதெல்லாம் வடகிழக்குன்னு சொல்லிட்டேன். அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய வந்து பங்களாதேஷிகள் வந்து சட்டவிரோதமாக உள்ளே புகுந்து இங்கே வந்து ஆதார் கார்டு வாங்கிட்டாங்க. நம்ம ஊரில் ஆதார் கார்டுன்னா வந்து அது ஏதோ இந்திய குடிமகனுக்கான அடையாளம் என்று எடுத்துக்கொள்ள முடியாது. ஏன்னு கேட்டால் 5000 ரூபா கொடுத்தா புரோக்கர் இருக்கான் வாங்கி கொடுக்குறது. உங்கள் பேர் ராமசாமின்னு சொல்லி, உங்கள் அப்பா பேர் கிருஷ்ணசாமின்னு சொல்லி, உங்களுக்கு வந்து தேதி போட்டு உங்கள் ஃபோட்டோவை போட்டு உங்களுக்கு வாங்கி கொடுக்குறதுக்கு 5000 ரூபா கொடுத்தா இருக்குது. நீங்கள் வந்து இது மத்திய அரசு காரணமாக, மாநில அரசு காரணமானா நம்மளுடைய ஒட்டுமொத்த சட்ட அமைப்பும் காரணம் என்பது தான் என்னுடையது. ஏன்னு கேட்டால் ஆதார் கார்டை நீங்கள் ஐடி கார்டாக வந்து, தேசிய ஐடி கார்டாக வந்து ஏற்றுக்க சுப்ரீம் கோர்ட்டே ஒத்துக்க மாட்டேங்குது. நீங்கள் எங்கே போய் சொல்ல? சுப்ரீம் கோர்ட்டை சொல்லவா, மத்திய அரசை சொல்லவா, மாநில அரசை சொல்லவா? எல்லா நாட்டிலையும் வந்து ஒரு குடிமகனுக்கு ஒரு ஐடி கார்டுன்னு ஒன்று இருக்குது. இந்தியாவில் இருக்கா? இல்லையே. ஒரு பர்டிகுலர் ஐடி கார்டுன்னு ஒன்று. ஆதார் கார்டு வேண்டான்னா விடுங்க, பூதார் கார்டுன்னு ஒன்று வைங்க. இல்லையே. இந்த ஆதார் கார்டு ஓரளவுக்கு இப்போ எல்லா இடத்துலையும் வந்துடுச்சுங்க. வங்கியில் நீங்கள் கணக்கு வைக்கணுமா, அதில் வந்துடுச்சு. கடன் வாங்கணுமா, வந்துடுச்சு. நீங்கள் ஒரு ஹோட்டலில் போய் தங்குனா ஆதார் கார்டு கேட்குறாங்க. இப்படி நீங்கள் ஒரு மானியம் வரணுமா, ஆதார் கார்டு கேட்குறாங்க. எதுவாக இருந்தாலும் ஒரு அடையாளம்னா ஆதார் கார்டு கேட்குறாங்க. அது ஏங்க வந்து இந்த வாக்காளர்கள் பட்டியலோடு இந்த ஆதார் கார்டை இணைக்கக்கூடாது? நான் கேட்பது மாநில அரசுகளை மட்டும் கேட்கவில்லை, மத்திய அரசையும் கேட்கிறேன், உச்ச நீதிமன்றம் வரைக்கும் கேட்குறேன். ஏற்கனவே பேன் கார்டு இணைக்கப்பட்டாச்சு, ஆதாரோடு இணைக்கப்பட்டிருக்கு. இதை அப்படியே கொண்டு போய் நீங்கள் வந்து வாக்காளர் பட்டியலோடு வந்து நீங்கள் சேர்த்துட்டிங்கன்னா, போலி வாக்காளர்கள்லாம் ஓரளவுக்கு அதில் ஓரளவுக்கு 100% இல்லை, ஓரளவுக்கு. போலி ஆதார் கார்டாக இருந்ததுன்னா, போலி ஆதார் கார்டாக இருந்தால் எங்கே இந்த பேன் கார்டோடு இணைக்கும் போது அவன் பேன் கார்டும் போலியாக வைப்பது கொஞ்சம் யோசனை பண்ணுவான். ஏன்னா பேன் கார்டுனா இன்கம் டேக்ஸு, வருமான வரி பிரச்சனைகள்லாம் வரும். அது இல்லாததன் காரணமாக அப்போ இப்போ வந்து சரி, வெஸ்ட் பெங்காலில் வந்து இந்த போலி வாக்காளர்களை நீக்கிறோன்னு சொன்னதுனால பார்த்தீங்கன்னா கூட்டமாக அந்த இந்தியா பங்களாதேஷ் அந்த ஒரு முள்வேலி தான், சில இடங்களில் வந்து முள்வேலி, அந்த முள்வேலியை தாண்டி ஆயிரக்கணக்கில் மக்கள் வந்து வெளியேறாங்க. யார் இவங்கெல்லாம்? சட்டவிரோதமாக குடியேறி அந்த அவங்க வெளியேறினாங்க பாருங்கள். அதை ஒட்டிய ஒரு குளத்தில் ஏறக்குறைய 2000 3000 வந்து ஆதார் கார்டுகள் மிதந்தன. அதில் பெயர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட மார்க்கத்தை சேர்ந்தவர்கள் பெயர் தான் அதிகமாக இருந்தது. அது ஏன்னு கேட்டால் பங்களாதேஷ்லேருந்து வரவங்க அந்த பெயர்களில் தான் இருப்பாங்க, இல்லை அந்த பெயரை ஒட்டி ஒரு பெயரை வைத்திருப்பார்கள். அது போலி பெயர்களாக கூட இருக்கலாம், இல்லை உண்மை பெயர்களாக இருக்கலாம். ஆனால் ஆதார், ஏன்னா அவங்க இந்திய குடிமகன்கள் இல்லை. அப்போ இந்த இந்திய குடிமகன்களாக இல்லாதவர்களுக்கு ஓட்டு கொடுக்க வேண்டுமா? தமிழ்நாட்டிலோ மேற்கு வங்காளத்திலோ எந்த மாநிலத்தில், பீகாரிலோ கொடுக்க வேண்டுமா? செத்து போனவங்களுக்கு கொடுக்கணுமா ஓட்டுரிமை? இல்லை 2 இடத்துல ஒரு ஆளுக்கு ஓட்டுரிமை கொடுக்கலாமா? சொந்த ஊரில் ஒன்று, இங்கே ஒன்று. உங்களுக்கு ஊர் புதுக்கோட்டையாக இருக்கும், சென்னையில் இருப்பீங்க, இங்கேயும் அங்கேயும் 2 இடத்துலையும் கொடுக்கலாமா? ஒரு இடத்துல அப்படின்னா நீங்கள் ஓட்டு போடுவீங்க, ஒரு இடத்துல அப்படின்னா உங்கள் ஓட்டை வேறு ஒருத்தர் போடுவதற்கான வாய்ப்பு. அது திமுக போடுதா, இந்த கட்சி போடுதா, அதிமுக போடுதா? நான் வந்து கட்சி ரீதியாக பேசவில்லை. சமுதாய ரீதியாக, சமூக நீதியாக உங்களுடைய வாக்கு ஒரு இடத்துல தான் இருக்கணும். 2வது இடத்துல இருக்குன்னா ஒன்று அது வீணாக போகுது, தேவையில்லை, இல்லை அதை வந்து வேறு யாராவது மிஸ்யூஸ் பண்ணுவான். இது தப்பு. நீக்கிறதுல என்ன தப்பு? ஏன் பயப்படுகிறீர்கள்? தமிழ்நாட்டில் ஒரு குப்பை லாரி ட்ரக்கில் ஏறக்குறைய 1000 ஓட்டர் ஐடி கார்டு, 1000 சொச்சம், 1000 1200 குப்பையில் எறியப்பட்டது. ஏன் எறியப்படுது? சரி, இப்போ நீங்கள் சொல்கிறது, இப்போ மேற்கு வங்கத்துக்கு சொல்கிறீங்க, அது வந்து வங்கதேசம்னு ஒரு நாட்டுடைய எல்லையை சர்வதேச எல்லையை பகிர்ந்த ஒரு மாநிலமாக இருக்கிறது. பட் தமிழகத்தில் அந்த மாதிரி இல்லை. ஏன் இல்லை? அப்படியே நிறுத்துங்க. திருப்பூரில் இலங்கையிலிருந்து வந்தது ஒரு காலத்தில், அது வந்து ஏறத்தாழ ஒரு 20-30 ஆண்டுகள் அந்த பீரியட், 2009க்கு முன்னாடி. அதான் கொஞ்சம் முன்னால். இப்போ உடனே சொல்ல முடியாது, 20 வருடங்கள் வச்சுக்கலாம். மியான்மரிலிருந்தும் பங்களாதேஷிலிருந்தும் வந்தவர்கள் வந்து ஒரிசா மற்றும் மேற்கு வங்காளம் இந்த மாதிரி பகுதிகளில் உள்ள ஆதார் கார்டுகளை வாங்கி கொண்டு
தமிழ்நாட்டில் திருப்பூர், பல்லடம், ஈரோடு, அதாவது தொழிற்சாலைகள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதிகளில் இருக்கிறார்கள் என்பது ஏறத்தாழ 15-20 லட்சம் பேர் வந்து போலி வாக்காளர்கள். ஏன் போலி? அவன் இந்திய குடிமகனே இல்லை. அப்போ ஆட்டோமேட்டிக்காக போலி. அவன் பேரை மாற்றுறானா, டேட்டா மாற்றுறானா, ஆதார் கார்டு பொய்யா, இதெல்லாம் இல்லை. அவன் இந்திய குடிமகன் இல்லை. அவனுக்கு ஓட்டுரிமை உண்டா? ஒரு ஃபாரினருக்கு இங்கே ஓட்டுரிமை உண்டா? ஸோ அப்போ வந்து இப்போ இந்த இறுதியான கேள்வியா, அப்போ எஸ்ஐஆரால் பொதுமக்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை? எந்த பாதிப்பும் வருவதற்கு வாய்ப்பு இல்லை. அப்படியே தவறுகள் எல்லா சிட்டத்துலையும். நான் என்ன கேட்குறேன்னா, நீங்கள் இந்த எஸ்ஐஆருங்கிறத பேரை வந்து விட்டுட்டு, அதுதான் நான் சொன்னேன், எஸ்ஐஆருங்கிற பேரை விட்டுருங்க. ஜவஹர்லால் நேரு அவர்கள் பிரதமராக, காங்கிரஸ் அவர் பிரதமராக இருக்கும்பொழுது, ராகுல் காந்தியின் கொள்ளு தாத்தா இருக்கும்பொழுது 3 முறை நடந்திருக்கிறது எஸ்ஐஆர். அதற்கு பெயர் எஸ்ஐஆர்னு இல்லை, வேறு ஏதோ பேர். ஆனால் இதே வந்து போலி வாக்காளர்களை நீக்குவது, இறந்து போனவர்களை நீக்குவது, இரட்டை குடியுரிமையர்களை நீக்குவது, இந்த இப்போ என்ன நடக்குதோ அந்த ப்ராசஸ் வேறு பெயரில். ஸோ அப்போ இந்த இப்போ நடக்கிறதுங்கிறது ஒரு ரொட்டீனான ப்ராசஸ். இது 13வது தடவை நடக்கிறது சுதந்திர இந்தியாவில். இதற்கு முன்னால் 12 முறை நடந்திருக்கிறது. இதை நான் மட்டும் சொல்லவில்லை, நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து புள்ளி விவரத்தோடு வெளியிட்டார். மன்மோகன் சிங் பீரியடில் நடந்திருக்கு, வாஜ்பாய் அவர்கள் பீரியட்லேயும் நடந்திருக்கு. 2002 இப்போ அந்த பிஎல்ஓன்னு வராரு அலுவலர், இந்த இதை வெரிஃபை பண்ணதுக்காக வர அந்த அலுவலர் வந்து பிஎல்ஓன்னு சொல்கிறாங்க, பூத் லோக்கல் ஆஃபீஸராக என்ன, அது பிஎல்ஓ. அவர் வந்து எந்த படிவங்களை கொண்டு வருகிறார் என்றால், 2002, 2003 வந்து எடுக்கப்பட்ட அந்த படிவங்களை வந்து அந்த டேட்டாவுடைய படிவங்கள் தான் கையில் எடுத்துகிட்டு வர. நான் கண்ணால் பார்த்தேன். எவ்வளோ வருஷம் ஆச்சு? 20 வருஷம் ஆச்சு. அன்றைக்கி ஒரு குழந்தை பிறந்திருந்தால் கூட இன்றைக்கி ஓட்டு போடுற வயசுக்கு வந்துருக்கும். கரெக்ட். ரொம்ப எளிமையாக சொல்ல போனால் சீர்திருத்தம், அதாவது இந்த சீர்திருத்தம் இதை தாண்டி 1 மாதம் வந்து உங்களுக்கு நேரம் கொடுக்கப்படுகிறது புகார்களுக்கோ அதை சரிப்படுத்துவதற்கோ. என்ன ஒரு வார்த்தை சொல்லலாம், ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் வந்து ஆட்சி பாஜகவா திமுக இந்த கட்சி சார்பற்று பொதுவாக என்னென்னா, இன்னும் கொஞ்சம் முன்னாலேயே ஆரம்பிச்சிருக்கலாம். அதை என்னை பொறுத்தவரை என்னுடைய ஆணித்தரமான கருத்து, எஸ்ஐஆர் தேவை, தவிர்க்க முடியாதது. ஆனால் நான் மத்திய அரசுக்கோ, நான் சொன்னால் கேட்க போகிறாங்களான்னு இல்லை, அன்றைக்காவது நான் வந்து ஒரு ஜனாதிபதிக்கு வந்து ஆலோசகராக இருந்தேன், ஏதோ கொஞ்சமாவது கேட்பாங்க. இப்போ நான் சொன்னால் யார் கேட்க போகிறாங்க? ஆனால் வந்து என்னை போன்ற நடுநிலையாளர்கள் வந்து ஏற்கக்கூடிய ஒரு கருத்து என்னவென்றால், அதாவது தேர்தலுக்கு 1 வருடத்திற்கு முன்னாலேயே இதை தொடங்கி விடுங்கள், 6 மாதங்கள் நேரம் எடுத்துக்கொள்ளுங்கள் இதை முடிப்பதற்கு, மாநில அரசுகளுக்கு அழுத்தம் இல்லாமல் 6 மாதங்களில் முடித்து அடுத்த ஒரு 2 மாதங்கள் வந்து ஏதாவது புகார்களுக்கோ மாற்றங்களுக்கோ விட்டு போனவர்களுக்கோ அதற்கான வாய்ப்புகள் கொடுங்கள். 8 மாதத்தில் முடித்து விட்டீர்கள். அதுக்கப்புறம் நீங்கள் தேர்தல் அனௌன்ஸ் பண்ணி தேர்தல் முடிக்கும் பொழுது எந்த பிரச்சனையும் இருக்காது. இதை வேண்டுமானால் ஒரு குறையாகவோ இல்லை குறைபாடாகவோ சொல்லலாமே தவிர, எஸ்ஐஆரே கூடாது என்று சொல்லும் பொழுது அப்போ தான் வருது ஆயிரக்கணக்கில் வந்து குப்பைகளில் வந்து குளங்களில் கிடைக்கிற, குட்டைகளில் கிடைக்கிறது, குப்பை லாரிகளில் கிடைக்கிறதுனா, அப்போ போலி வாக்காளர்கள் இருக்கிறார்கள். அப்போ போலி வாக்காளர்களை நீக்கிவிட்டால் என்ன செய்வது என்று ஏதோ ஒரு சில கட்சிகளுக்கு பயம் வருகிறதா? அப்படின்னா யார் வந்து போலி வாக்காளர்கள், இதுக்கு மாநில அரசு தானே போகுது எல்லா இடத்துக்கும். இப்போ இவர் சீமான் அவர்கள் வந்து பேசும்போது என்ன சொல்கிறாரு, விஜய் அவர்களும் அதையே சொல்கிறார். இவங்க இவங்க 2 பேரை சொல்கிறேன்னா, இவங்க 2 பேரும் புதிய வரவுகள். புதிய வரவுகள்னால், சீமான் 10 வருஷமாக இருக்கார், ஒரு அதிமுகவோ திமுகவோ ஒப்பிடும்போது புதிய வரவுகள். இவர் லேட்டஸ்ட் விஜய். அந்த வீட்டில் வந்து போனால் வந்து சீமான் விஜய் படம் இருந்துச்சுன்னா வந்து அந்த அவங்களுக்கு அந்த படிவங்களே கொடுக்கப்படவில்லை. ஆனால் தமிழக அரசு சொல்லுது, அமைச்சர் ஒருத்தர் 87%ங்கிறாரு, ஒருத்தர் 82%ங்கிறாரு. வழக்கமாக அப்படி தான் சொல்லுவாங்க. வாக்குறுதிகளில் 98%ன்னு ஒருத்தர் சொல்லுவார், ஒருத்தர் 72 சொல்லுவார், சம்மந்தமே இல்லாமல். அமைச்சர் ஒன்று, முதலமைச்சர் ஒன்று, வேறு ஒரு அமைச்சர் இப்படின்னு. எவ்வளோ பர்சன்டேஜ்? அப்போனா இப்போ ஒரு அமைச்சர் வந்து 6.5 கோடி மக்களுக்கு வந்து வழங்கப்பட்டு விட்டதுங்கிறாங்க. இப்போ தான் வரும்போது என்னுடைய ஓட்டுநர் சொல்கிறாரு, சார் எங்கள் தெருவில் கிட்டத்தட்ட இந்த காலனியில் ஒரு 200 வீடு இருக்குது, 200 வீட்டில் யாருக்குமே கொடுக்கலங்கிறார். என்னுடைய ஓட்டுநர் ஏதோ பெரிய மனிதர் என்பதுக்காக சொல்லவில்லை, ஒரு உதாரணம், பாமர மக்களிலிருந்து வரக்கூடிய உதாரணம். நான் சொன்னால் வந்து ஒரு கட்சி சார்போடு சொல்கிறேனோ என்று சந்தேகப்படலாம். அவர் வந்து எந்த கட்சி சார்பும் இல்லை சார், 200 பேர் குடும்பம் இருக்குது சார் எங்கள் ஏரியா அந்த காலனியில், ஒருத்தர் கூட கொடுக்கல சார். 6.5 கோடி மக்களுக்கு கொடுத்துட்டேன்னு சொல்கிறீங்க. 8 கோடி மக்களில் உண்மையிலேயே வந்து அந்த ஓட்டு போடும் வயதுக்கு வந்தவங்க 6.5-7 கோடி தான் இருப்பாங்க முன்ன பின்ன.
8 கோடி மக்கள் தொகைன்னு நம்ம சொல்கிறது தோராயமாக சொல்கிறோம். அப்போது இந்த எஸ்ஐஆர் என்பதை நீங்கள் சீமான் படம் விஜய் படம் போட்டிருந்தா அங்கே கொடுக்கறது இல்லை, அந்த குற்றச்சாட்டு உண்மையாக இல்லையா எனக்கு தெரியாது. அப்படியா இருந்தால் எஸ்ஐஆரை பயன்படுத்தி நீங்கள் இன்னும் அந்த போலி வாக்காளர், அதாவது உண்மையான வாக்காளர்களை நீக்கிவிட்டு போலி வாக்காளர்களை உள்ளே வைத்திருக்கும் இதை யார் செய்வது? இந்த எஸ்ஐஆரை நடைமுறைப்படுத்துவது யார்? மாநில அரசு தானே. அப்போ அந்த குற்றச்சாட்டு யாரை பார்த்து நீள்கிறது? அது சீமான் சொன்னாலும் சரி, விஜயும் சொல்லியிருக்காரு. தாவேக்கா தொண்டர்கள் அல்லது தாவேக்காவிற்கு ஓட்டு போடுபவர்கள் என்று தெரிந்தால் அவர்களுக்கு விண்ணப்ப படிவங்கள் கொடுப்பதில்லை. அது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் அது கண்டிக்கப்பட வேண்டியது. இளைஞர்கள் அப்போ ஓட்டு போட்டால் நமக்கு போட மாட்டாங்க அப்படின்னு சொன்னால், அப்போ எஸ்ஐஆர் வேண்டாம் என்று சொன்னது போக எஸ்ஐஆரை நடைமுறைப்படுத்தும் போது அதில் தில்லுமுள்ளுகள் செய்வது என்றால் அது அதை விட மோசம் இல்லையா? இவ்வளவு தில்லுமுள்ளு பண்ணும்போதே நீங்கள் எஸ்ஐஆர் வேணான்னு சொல்கிறீங்களே, எஸ்ஐஆரே இல்லாமல் இருந்தால் தில்லுமுள்ளு எவ்வளவு மோசமாக இருக்கும் அப்படின்னு நினச்சி பாருங்கள். எஸ்ஐஆரை நடைமுறைப்படுத்த வேண்டிய அவசியம் வரும்போதே இவ்வளவு தில்லுமுள்ளுகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளன, குற்றச்சாட்டுகள் உண்மை எனும் பட்சத்தில் எஸ்ஐஆரே நடக்காமல் இருந்தால் போலி வாக்காளர்கள் அதிகமாகத்தான் இருப்பார்கள். போலி என்பது ஒரு பக்கம், தவறு என்பது என்ன? இறந்து போனவர்கள் தவறு தான். தவறு என்பால் ஏன்னா நமக்கு என்ன பிரச்சனைன்னா, இந்த ஒரு யூனிஃபையிங் ஃபேக்டர் கிடையாது. இறப்பு சான்றிதழ் கொடுக்குறாங்கல்ல, ஆட்டோமேட்டிக்காக அது எலெக்ஷன் கமிஷன், அதாவது போய் ஓட்டர் லிஸ்ட்டில் போய் அவங்கள நீக்கணும்னு ஒரு சிஸ்டம் நமக்கு அமையணுமா இல்லையா? அப்படி அமையாததுக்கு காரணம் நம்மளை எதுவுமே ஒன்றோடு ஒன்று ஒன்றிணைக்கப்படவில்லை. அதுதான் சொன்னேன். ஆதார் கார்டை எதுக்கெல்லாமோ இணைக்கிறாங்க, ஓட்டர் ஐடியோடு இணைக்கணும். இதை மாநில அரசுகளையும் சொல்லுகிறேன், நான் மத்திய அரசையும் சொல்கிறேன். இதை கட்டாயப்படுத்துங்கள். இன்றைக்கி ஆரம்பிங்க. இதை முடிக்கிறதுக்கு 6 மாதமோ 1 வருஷமோ ஆனால் ஆயிட்டு போட்டோம். பட் என்னைக்காவது ஒரு நாள் ஆரம்பிக்கணும் இல்லையா? இதைத்தான் சொல்லுகிறேன். நன்றி சார். பல்வேறு கேள்வி. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். மிக்க நன்றி. வணக்கம்.